அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 608வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எர்த் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு அக்ரிகல்ச்சர், அதாவது காலநிலை மாற்றம் பூமியிலும் வேளாண்மையிலும் அதனால் ஏற்படும் தாக்கங்கள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சி நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பிரதீப் முத்துலிங்கம் அவர்கள். தமிழ்நாடு அரசில் டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற துறையில் சென்னையில் ஸ்டேட் புரோகிராம் மேனேஜர் என்ற பதவியில் பணிபுரிந்து வருகிறார். தற்போதைய சூழ்நிலையில் இன்றைய தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாறி வரும் பருவ காலத்தின் அமைப்புகள் தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பிரதீப் சார், வணக்கம். Thank you, sir. Yes, sir. With your permission, sir, share பண்றேன் நான் screen. Yes. சார், இன்னைக்கு இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம நிறைய பேசணும். உங்களோட கேள்விகளும் ஆக்கப்பூர்வமாகவும் இன்னமும் நம்மளோட பேரிடர் மேலாண்மையை வந்து எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதுக்கு ரிலேட்டடா எடுத்துட்டு போனோம். ஸோ இந்த ஒரு ஒரு தொகுப்புல நான் என்ன சொல்ல போறேன்னா, நமக்கு என்ன பருவநிலை மாற்றம் என்ன, அதோட இம்பாக்ட்ஸ் பூமிக்கும் என்ன, அப்புறம் விவசாயத்துக்கும் எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கு, இதுல எந்த மாதிரியான சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடாப்டேஷனுக்கும் மிட்டிகேஷனுக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பேரிடர் மேலாண்மையில முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு ஹசார்ட் வல்னரபிலிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கு, டைரக்ட் இம்பாக்ட்ஸா இருக்கா, இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸா இருக்கா, எந்த மாதிரி நம்ம இம்பாக்டை வகைப்படுத்தலாம், அதை பத்தினதும் கடைசியா அடாப்டேஷன் மிட்டிகேஷன் என்னென்ன வழிமுறைகள் தேவை அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது சிம்பிளாக நமக்கு புரியறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வித்தியாசம் தான். வெதர் அண்ட் கிளைமேட். வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறது. வெதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில், அதாவது வித்தின் டே பீரியட்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை வந்து வெதர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைமேட்டுங்கிறத வந்து ஒரு வாரத்துல இல்லை ஒரு மாசத்துல, ஒரு 6 months இல்லை ஒரு இயர் கணக்குல எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லாங்கர் டியூரேஷன் கேப்ல பார்க்கும்போது அதை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெதர் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த லிகசி டேட்டா நான் சொல்லியிருந்தேன், அந்த லிகசி டேட்டா வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். ஸோ உலகளாவிய கிளைமேட் சேஞ்சுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க தரவுகள்ல ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல எந்த மாதிரியான வெப்பநிலை நாளுக்கு நாள் மாறுபட்டு இருக்கு, அந்த மாதிரியான வெதர் பேட்டர்ன்ஸை வந்து ஒரு குறைந்தபட்சம் 10-30 ஆண்டுகள், அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனோம்னா எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ண முடியும். அதை தான் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம், பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது. இந்த பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒரு ஃபினாமினான் தான். இந்த பருவநிலை மாற்றம் வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கும்போது இயற்கையா ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது இல்லாம இப்ப நாம எப்படி மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களால அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இன்னமும் வேகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நான் சொன்னது அந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஏற்பட்ட தொழில் புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்றோம். பெட்ரோல், டீசல், அந்த மாதிரி கெரசின், இந்த மாதிரியான பொருட்கள் ஃபியூவலை வந்து நம்ம யூஸ் பண்ண அதிகரிச்சதுனால வந்த விளைவு என்னன்னா, நம்மளோட பூமியில அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அளவையும் மீத்தேன் அளவையும் அதிகரிக்கிறது. அது எல்லாமே பசுங்குடில் வாயு, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பூமியை வந்து இப்போ இதை பத்தி பார்க்கணும்னா நம்ம பூமியை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையிலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்லுவேன். அதுல பார்க்கும்போது ஏன் பூமியை வந்து ஒரு ஹேபிட்டபிள் பிளானட், அதாவது வாழ்வதற்கு ஏற்ற ஒரே ஒரு பூமி அப்படிங்கிறது மட்டும்தான். கோல் இருக்கிறது 9 பிளானட்ஸ் இருக்கு, 8 பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதை தவிர எக்கச்சக்க யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையுமே இல்லாத ஒரே விஷயம் நம்ம பூமியில மட்டும்தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நெருங்கிய சம்பந்தமுடைய ஒரு விஷயம்தான் பயோஸ்பியர்.
நம்மளோட அந்த பயோஸ்பியர் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பயோஸ்பியர் ரீஜன்ல நம்ம நம்மளை பாதுகாக்கக்கூடிய இயற்கையாவே அமைந்த லேயர்ஸ்ன்னு சொன்னோம்னா ஓசோன் லேயர், அதுக்கப்புறம் வளிமண்டலம் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களையும் இங்க இருந்து எமிட் ஆகிற வேற கதிர்களையும் நம்ம வந்து நான் நேரா தாக்காம ஸ்கிரீன் ஆக்ட் பண்ணி பூமிக்கு அனுப்புது. ஸோ இந்த சன் ரேஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் எஃபெக்ட்ஸை வந்து ஸ்கிரீனா ஒரு ஓசோன் ஆக்ட் பண்ணும்போது நம்மளோட பயோஸ்பியர், அதாவது அந்த அட்மாஸ்பியர் கீழே இருக்க பயோஸ்பியர் செழிப்பா பல பல வகையான சூழலியல்களோட வளர்ந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட ஜியாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ்ல பார்க்கணும் அப்படின் போது ஒவ்வொரு கட்டமா பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதுக்கு இயற்கையா ஏற்பட்ட சீற்றங்களும் காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த இயற்கையா ஏற்படக்கூடிய சீற்றங்கள்னால நமக்கு பருவநிலை மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா பூமி சுழற்சி ஆகும் போது ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூமி சுழற்சி ஏற்படுத்திட்டு இருக்கும் போது இயற்கையா இருக்கிற பேரிடர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெட்டியராய்ட் கிராஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெளியில இருந்து விண்கல் வந்து பாயும் போது பூமியில ஏற்படக்கூடிய இம்பாக்ட்னால நடந்த மாற்றங்கள், அது ஒரு காரணியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பூமி வந்து பூமியோட கோர் எடுத்துக்கிட்டோம்னா என்னைக்குமே இருக்கு அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு நெருப்பு பந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய எரிமலை வெடிப்புகள், அந்த எரிமலை வெடிப்புகள் ஏற்படும் போது எக்கச்சக்கமான கேசஸ் வெளியே வரும். அந்த கேசஸ் வெளியே வரும்போது நமக்கு ஏற்கனவே இயற்கையா அமைஞ்ச அந்த ஓசோன் மாதிரி இருக்க அந்த ஓசோன் லேயர் வந்து அந்த கேஸ் வெளியில போக முடியாம உள்ளேயே தடுத்து ட்ராப் பண்ணுது. அப்படி ட்ராப் ஆகும்போது என்னன்னா ஆர்டிபிஷியல் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இது இயற்கையா பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டது. சோ இந்த மாதிரி பல மில்லியன் வருஷத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட பூமியை வந்து இயற்கையாவே வெப்பம் அதிகமாகவும் குளிர்ச்சி அதிகமாகவும் மாற்றக்கூடிய தன்மைகள் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு 10,000 வருடங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. கடைசியா நம்மளோட மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பேரழிவு சந்திச்சதை வச்சுதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கோம். அந்த ஆய்வுல தான் நமக்கு பருவநிலைங்கிறது எப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுல இந்த பிளானியோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதும், அதே மாதிரி எப்படி வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட அளவு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சாம்பிள்ஸ் பல்வேறு இடங்கள்ல இருந்து பார்ப்பாங்க. குறிப்பா வந்து உறைபனியா இருக்கிற கிளேசியர்ஸ், அந்த கிளேசியர்ஸ்ல போர்ஹோல் மாதிரி ஓட்ட போட்டு அந்த துளையில இருந்து எடுக்கக்கூடிய, அதாவது பூமிக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு லேயர்ஸா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மரங்கள், பல ஆயிரம் வருடங்கள் பல நூறு வருடங்கள் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்களோட உள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை வச்சுதான் பார்க்கும்போது கரியமில வாயுங்கிற கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. இதை முதல்ல சொன்னவர் வந்து டாக்டர் கீலிங் அப்படிங்கிறவரு. அவரை பேஸ் பண்ணியே இதை வந்து கீலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை தான் மேற்கொள்றாரு. ஹவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல மவுண்ட் லோவா அப்படிங்கிற ஒரு மலை மேல வந்து எப்படி காலநிலை மாற்றங்கள் நடக்குதா அப்படிங்கறத பாக்குறது மட்டும் இல்லாம யாரு சார் குறுக்க பேசுறீங்க? மிஸ்டர் டாக்டர் பிரதீப், உங்க போன்லயாவது வருது? இல்ல, என்னால பார்க்க முடியலையே சார். கொஞ்சம் பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட் சார். அவர் டாக்டர் கீலிங் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஆராய்ச்சியில என்னன்னா மரங்கள்ல இருந்து விழற அந்த இலைகள் தலைகள் எல்லாமே எப்படி மக்குது அப்படிங்கறத டீகம்போசிஷனை வந்து பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. அந்த டீகம்போசிஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் சொல்லி அமெரிக்கால அந்த பகுதிகளில் சீசன்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். அந்த இதுல ஆட்டம் சீசனுக்கும் ஸ்ப்ரிங் சீசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஆட்டம் சீசனை விட ஸ்ப்ரிங் சீசன்ல அவங்க வந்து அந்த இலைகள் வந்து அதிகமா வேகமா மக்குறத வந்து பாக்குறாரு.
எதனால அதை வேகமா மக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்பதான் வந்து கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து பாக்குறாரு. நம்ம சாதாரணமா அக்ரிகல்ச்சர்ல பண்ணும்போது சிஎன் ரேஷியோ அப்படின்னு பார்ப்போம் மண்ணுல. அந்த கார்பன் நைட்ரஜன் அளவு வந்து எப்படி வேறுபாடு இருந்தது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு கண்டுபிடிக்கிறது தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 50 இயர்ஸ்ல எப்படி இது மாறி இருக்கு அப்படின்னு அவர் எடுத்து பார்க்கும்போது அங்க இருந்து இனிமே டெய்லி கார்பன் டை ஆக்சைடை வந்து பூமியில எவ்வளோ தூரம் அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு கிராஃப் கிரியேட் பண்றாரு. அதை தான் கீலிங்ஸ் கிராஃப்னே சொல்லுவாங்க. இப்போவும் நீங்க அவரோட நேம்ல வந்து மவுண்ட் லோவால ஒரு லெபார்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஎஸ் கவர்மெண்டோட லெபார்டரி. டே டு டே எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குங்கிறத மானிட்டர் பண்றதுக்கான ஒரு லேப் தான் அது. ஸோ அந்த லேப்ல இருந்து நம்ம சொல்ற இந்த மனிதர்களால ஏற்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பாக்குறாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிற போது அது ஆட்டோமேட்டிக்கா கிரீன் ஹவுஸ் கேஸா ஃபார்ம் ஆகுது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை கொடுக்குது. கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு குளோபல் வார்மிங்கா உணர்றோம். இந்த குளோபல் வார்மிங்கா உணரும் போது நமக்கு பல்வேறு நூற்றாண்டுகளா, பல்வேறு மில்லியன் நூற்றாண்டுகளா நடந்துகிட்டு இருக்க அந்த பருவநிலை மாற்றம் வந்து அதிவேகமா மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது சாதாரணமா சொல்லணும்னா 10,000 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய கிளைமேட் சேஞ்ச் ஜஸ்ட் ஒரு 60 வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பூமியோட தட்பவெப்பம் நிலை வந்து அவ்வளோ வேகமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பூமியோட தட்பவெப்ப நிலை அதிக வேகமா இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கச்சக்கமான பேரிடர்களை நாம சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கிளைமேட் சேஞ்சோட ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நம்மளோட இன்னொரு ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எதை வச்சு பண்ணோம்னா நம்மளோட பாப்புலேஷன் growthம் இதுல ஒரு முக்கியமான காரணியா அமையுது. அது என்ன பண்ணுதுன்னா இயற்கையா இருக்கக்கூடிய வளங்களை வந்து நாம அதிகமா அழிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். காடுகள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீரை வந்து அதிகமா போர்ஸ் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நேச்சுரலா இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள் மேல நம்மளோட ப்ரெஷர் அதிகமாகிறதும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ நேச்சுரல் அப்படிங்கும்போது நான் சொன்னது கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அது தவிர நேச்சுரலா இருக்க சோலார் ரேடியேஷன்ஸ் பத்தி பேசுறோம். அப்புறம் பூமியோட சுழற்சிகள்லையும் அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பூமியில இருந்து எவ்வளோ வந்து நம்மள உள்ள வர சூரிய கதிர்களை வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம். இயற்கையா நமக்கு வந்து காடுகள் எல்லா பக்கமும் காடுகள் இருந்ததுன்னா சூரிய கதிர்கள் உள்ள வரும்போது அந்த சூரிய கதிர்கள்ல இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஈஸியா இருந்தது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து அளவு கம்மியா இருந்தது. கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமா ஆகும்போது அது கூடவே நாம என்ன பண்றோம், இயற்கை வளங்களை அழிச்சு கான்கிரீட்டான வீடுகளையும் தார் ரோடுகளாலையும் எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்றோம். அந்த மாதிரி ஆக்குபை பண்ணும்போது உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போற அந்த சூரிய கதிர்களோட வேகம் இன்னமும் அதிகமாகுது. இது கூடவே கிரீன் ஹவுஸ் கேஸோட கான்சென்ட்ரேஷனும் அதிகமாகுது. அப்படிங்கும்போது சீக்கிரமா சூடாகிட்டே இருக்கு. அந்த சூடாகிற வேகமும் இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபேக்டர், இம்பார்ட்டன்ட் ஃபினாமினன். அது இல்லாம இயற்கையாவே ஏற்படக்கூடிய எரிமலை சீற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டை வந்து இன்னமும் அதிகமாகுது. அது பண்ணும்போது தான் கிளைமேட் சேஞ்ச் நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் விபத்துகளையும் பேரிடர் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ இது கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஆந்த்ரோபோஜெனிக் இம்பாக்ட்ல கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா நான் சொன்னது அதுதான். அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம எப்படி வந்து இயற்கையை வந்து அழிக்கிறோம், அது நம்மளோட அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, தொழிற்சாலைகள் எவ்வளோ அதிகமாகிக்கிட்டு இருக்கு, இந்த தொழிற்சாலைகள் நம்பி இருக்கிற பவர் சப்ளை எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இதுல இருந்து ஏற்படக்கூடிய பொல்யூஷன் அதான் சேம் நம்மளோட வாகனங்கள் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அந்த பொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் வந்து எப்படி இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டை இன்னமும் அதிகப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இது இந்த ஆந்த்ரோபோஜெனிக் இம்பாக்டை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தாக்கம் எந்த அளவுக்கு இன்னமும் அதிகமா இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட இந்த மாதிரியான தேவைகளை வந்து குறைக்கிறோமோ இதுல எப்படி நமக்கான மாற்றங்களையும் ஒரு சஸ்டைனபிள் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறோமோ அப்பதான் நம்மளோட இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து சீரான நிலையை கொண்டு வந்து பேரழிவுல இருந்து
நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி நான் விளக்கமா சொல்ல விரும்பல. மேஜர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், இது இல்லாம திடம் மற்றும் திரவ கழிவு. மனிதர்கள் வந்து நமக்கு தேவையான அந்த தொழிற்புரட்சியோ இல்லை அதுக்கு முன்னாடி பொருளாதார வேலைகளோ இல்லாத அப்போ வந்து நமக்கு கழிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது நம்ம கிட்ட. எதையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த அப்போ இயற்கையாவே இருக்கிற ப்ராடக்ட்ஸை இயற்கையை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்னைக்கு வந்து ஒரு அமைப்பா மாறி இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டு இதுக்கு தனித்தனியா ஒவ்வொருக்கும் கட்டமைப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட கழிவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. தேவையில்லாம, அதாவது அளவுக்கு நமக்கு தேவைக்கு மீறிய ஒரு தேவையில்லாத விஷயங்களை வந்து வேஸ்டா தூக்கி போடும்போது அதை அந்த கண்டிஷன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து இன்னமும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட் இதை நம்ம சரியாவே மெயின்டைன் பண்ணல அப்படிங்கும்போது இதோட காரணிகளும் நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. அது இல்லாம சுரங்கங்கள், எவ்வளவு தூரம் நம்ம வந்து சுரங்கங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயற்கை வளங்களை வந்து அழிக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகள், அதுவும் நமக்கு இந்த பருவநிலை மாற்றத்தை ஏற்படுத்துது. பூமியோட சுழற்சியை வந்து குறைக்கிறதுக்கும் அது இல்லாம வேற கடல் வளங்களை அழிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்க ஒரு கிளைமேட் சேஞ்ச்ல இம்பாக்ட்ஸை வந்து இன்னமும் அதிகமாக்கிட்டு இருக்கு. இது தவிர நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இயற்கையா நடத்தின வேளாண்மை வேற, நம்ம கன்வென்ஷனலா கிரீன் ஹவுஸ் கிரீன் எவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஏற்படுத்தின மாற்றங்கள், ஃபெர்டிலைசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து மண் வளம் நீர் வளம் எவ்வளோ பாதிக்குது. இதுவும் ஒரு காரணியாவே இருக்கு கிளைமேட் சேஞ்சில். இது இல்லாம அர்பனைசேஷன், நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கலை பத்தி நிறைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 2050 வரும்போது கிட்டத்தட்ட 70% எல்லா என்டையர் பூமியுமே அர்பனைஸா இருக்கும், சிட்டிஸா நகரமா மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான். நகரமா மாறினதுக்கு முக்கியமா காரணம் என்னன்னா பாப்புலேஷன் அதிகமாகிறது, நெக்ஸ்ட் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த அர்பனைசேஷனோட இந்த 3 இதுலையுமே பார்த்துட்டோம்னா நமக்கு நம்ம தேவைப்படுறது ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன தேவைப்படுது, நமக்கான ஃபுட் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து பருவநிலை மாற்றத்தை இன்னமும் அதிகம் தான் படுத்தும். ஸோ அதை வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது முனிசிபல் வேஸ்ட், அப்புறம் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன், கால்நடைகள் வந்து நமக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும்போது கால்நடைகள்லேருந்தும் வரக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதுவும் ஒரு காரணியாக இருக்குது. லேண்ட் யூஸ் ப்ராக்டிசஸ்ல குறிப்பாக சொல்லணும்னா எப்படி விளைநிலங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் ஆகிறது, விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு வீடுகள் அதிகமாகிறதும் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகிறதும் அந்த மாதிரியான மாற்றங்களுமே பருவநிலை மாற்றத்தை இன்னமும் அதிகப்படுது. ஸோ இதெல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட்ஸாக பார்க்கலாம். இதில் வந்து குறிப்பாக எர்த்தில் எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு கான்டெக்ட்ல எடுத்துட்டோம்னா மழையோட கான்டெக்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேப்ல கிளியரா உங்களுக்கு தெரியும், பிரிசிபிடேஷன் ஸ்டேட்டஸ், இது ரெயின்ஃபால் மேப். இதுல வந்து மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகமான பகுதிகளில் வட மாவட்டங்களில் பார்க்கலாம். இந்த வட மாவட்டங்களில் வந்து அந்த குவாண்டம்னு சொல்கிற அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எப்படி நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஒரே நாளில் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்கிற மழைகளாகட்டும், 50 சென்டிமீட்டர் பெய்த மழையாகட்டும், அந்த மாதிரி எல்லாமே ஏற்படுறதுக்கு இந்த பருவநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் இன்டென்சிட்டியில் வந்து மழையோட வேகம், மழையோட தாக்கம், அந்த மழையோட வேகம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை தண்ணி நீர்வழி தடங்களோட சேர்ந்து ஃப்ளட் பிளைன்ஸ்க்கு தான் வரும். அந்த ஃப்ளட் பிளைன்ஸ்ல தான் நம்மளோட குடியிருப்பு பகுதிகளை அமைச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது மழையினால ஏற்படக்கூடிய அந்த இன்டென்சிட்டியோட வேகத்துல வெள்ளம் ஏற்படுறதும், வடிகால் இல்லாததுனால வீடுகளுக்குள்ள போகிற ஒரு கண்டிஷனும் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் இந்த டைமிங்ல வந்து ஒரு பரவலான மழை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சீரான ஒரு கேப்ல பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பூமியும் அந்த மழை நீரை வந்து எடுத்துக்குது. அதே நேரத்துல மழை நீர் வந்து ஆவியாகவும் போகுது. சேச்சுரேஷன் பாயிண்ட்டை மீறின மழை இருக்கு. அதை வந்து அதிகமான எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது மழை நீர் வந்து சீக்கிரமா
பெய்யற மழை வடிஞ்சிடுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம். ஆனா இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனால நமக்கு ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்திலையும் பெய்யலாம், இல்ல ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யலாம். ஸோ டைமிங் டியூரேஷனை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா மாறிக்கிட்டு இருக்கு. மேகங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை, நீர் நீர் மழை மேகங்கள் வந்து அதிகமான சூழ்நிலைகளை மாற்றத்துக்கு இந்த பருவநிலை மாற்றமும், கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களும், கடல் நீர் மேல ஏற்படக்கூடிய வெப்பம், சீதோஷ்ண நிலை மாற்றங்களும் ஒரு காரணியா இருக்கு. அது எல்லாமே பருவநிலை மாற்றத்தினால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரீஜனல் லெவல், நமக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ரீஜனல் லெவல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரீஜனல் என்டையரா ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு சேர்ந்து பெய்யற மழையா பார்க்கலாம். இல்ல ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள மட்டும் பெய்யற மழையாகவும் பார்க்கலாம். அப்படியும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரீஜனல்ஸும் லொகேஷன்ஸும் அது மாறுது. அதே சில இடத்துல பார்க்கும்போது நம்மளோட மைக்ரோ டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ டெம்பரேச்சர்ல வந்து பயிர்கள் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெம்பரேச்சராகவும் பார்க்கலாம். அதே மாதிரி மலைகள், பெரிய காடுகள், கானகங்கள்ல வந்து அங்கே பெய்யற மழைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபேக்டர்ஸாவே பார்ப்போம். இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா ஹேட்லி செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலை ஃபினாமினான் இருக்கு. அதாவது இப்போ நம்ம இருக்கிற ஒரு வீடும் நம்ம வீடுக்கு சுத்தி ஒரு 4 சதுர கிலோமீட்டரோ இல்ல 4 கிலோமீட்டர் சுற்றளவுல வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்தாண்ட போனா மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை ஒரு பிரேக் ஆகி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹேட்லி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹேட்லி செல்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்கு. குறிப்பா வந்து 2015 ஃப்ளட்ஸ், சென்னை ஃப்ளட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையோட நீர்பிடிப்பு பகுதி, சென்னைக்கு வந்து முக்கியமா 4 ஆறுகள் சொல்லுவாங்க. சாரி 3 ஆறுகள் சொல்லுவாங்க. அதுல வந்து கொசஸ்தலை ஆறு, அடையாறு, அப்புறம் கூவம் ஆறு. இது இல்லாம 4வதா ஒரு ஆற்றுப்படுகை இல்ல நீர் தேங்குற படுகை, நீர் வழிஞ்சோடுற படுகையா சொல்லணும்னா கோவளம் பேசின் வந்து சொல்லுவாங்க. இந்த 4 இடத்துலயும் நீர்பிடிப்பு பகுதிகள் எடுத்துட்டோம்னா சென்னைக்கு மேற்குல இருக்கிற வெளிப்புறத்துல இருக்க மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல தான் மழை நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கு. ஸோ 2015 நடந்த வெள்ளம் பார்க்கும்போது அடையாரோட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகமா இருக்கு. அந்த நீர்பிடிப்பு பகுதியில இருந்து வர ஃப்ளட் பிளைன்ஸ்ல மழை இல்லை. ஆனா சிட்டிக்குள்ள வந்து எங்க தண்ணி மழை வெள்ளம் வந்து ட்ரெயின் ஆகுமோ கடலோர பகுதியில மழை அதிகமா இருக்கு. இப்போ நடுவுல வந்து மழை கம்மியா இருக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னா செம்பரம்பாக்கம் அப்படிங்கிற நீர்த்தேக்கத்துல இருந்து தண்ணியை திறந்து விடுறாங்க. இது மட்டும் இல்லாம நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நகரத்திலையும் ஏற்பட்ட மழை வெள்ளம் வந்து அங்க இருக்கிற தண்ணியோட சேர்ந்து மொத்த தண்ணியும் கொண்டு வந்து சேர்ந்த இடம் வடிகிற இடம் வந்து சிட்டிக்குள்ள. ஸோ அந்த ஃப்ளட்ஸ் அதிகமானதுக்கான முக்கிய காரணம் அந்த மாதிரி ரீஜனல் டிஃபரன்ஸ் இன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னதுதான். அந்த மாதிரி அதிவேக மழையும் அதி கனமழையும் பெய்ததுனால ஏற்பட்டக்கூடிய ஒரு வெள்ளம். அது மாதிரி தான் அந்த ரீஜனல் ரெயின்ஃபால் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரீஜனலுக்கும் மேல அர்பனைசேஷன் சொன்னதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஃப்ளட்ஸ்ல இப்போ ரீசெண்டா நம்மளோட தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ரீஜனல் டிஃபரன்சஸ் வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஃபோர்காஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி ஃபோர்காஸ்ட்ல பார்க்கும்போது நாகப்பட்டினம், கடலூர் சார்ந்த பகுதிகளில் தான் மழை அதிகமா இருக்குங்கிற மாதிரி பார்த்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த கடல் நீர்பரப்பு மேல இருந்த வெப்பங்கள், தட்பவெப்பநிலை மாற்றம், காலநிலை மாற்றம்னால என்ன இருக்கு, அந்த பகுதிகள் மேல போக வேண்டிய காற்று அது சுழன்று கீழே நமக்கு தென் மாவட்டங்கள்ல போயிருக்கு. ஸோ இதனால நமக்கோட மழை அதிகமா இருந்தது. அதுவும் நமக்கு வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து சீசனலும் இது ரிலேட்டடே தான். இது நமக்கு குறிப்பா வடகிழக்கு பருவமழை ஒட்டி வந்திருக்கு. இது இல்லாம நம்மளோட இப்போ தென்கிழக்கு பருவமழையில வந்து எப்படி நம்மளோட வட மாவட்டங்கள் மட்டும் இல்ல மழை இருக்காது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டிய மாவட்டங்கள்ல வந்து மழை அதிகமா இருக்கும். இது எல்லாமே பருவநிலை மாற்றத்துல வட மாநிலங்கள்லயும் மழை பெய்யுது. சார் சொன்ன மாதிரி திருநெல்வேலியில ரெயின் ஷேடோ ரீஜன்லயும் மழை பெய்யுது. இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பருவநிலை மாற்றம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மழையில வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா பண்ணுது. மழை மாறும்போது வெள்ளம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும், நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான பாதிப்புகளும் அதிகமா உருவாகும். இதுதான் வந்து பூமியில வெவ்வேறு பகுதிகளில்
இடங்கள்ல இதே கண்டிஷன்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த மேப்லயே பார்க்கலாம். ரீஜன்ஸ் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல எப்படி மழை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, குறிப்பா நீலகிரிஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்கு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொள்ளாச்சி ரீஜன் எப்படி இருக்கு, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலியில ஒண்ணுமே இல்லை. ஸோ ரீஜனல் வைஸ் சேஞ்சஸ், இந்த இதெல்லாமே கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். நெக்ஸ்ட் வந்து வறட்சியை எடுத்துக்கிட்டோம், ட்ரவுட் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளோட தட்பவெப்பம் நிலை வந்து சாதாரணமா இருந்த நிலையை விட ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தட்பவெப்ப நிலை இருக்கும். அது வந்து குறைஞ்சபட்சம் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரியேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் அந்த ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஆவரேஜஸ்ல வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 10 to 20 ஆண்டுகளுக்கான டெம்பரேச்சர்ஸ் பார்க்கும்போது எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மேப்ல பார்க்கலாம். இதை வந்துட்டு 28 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி ப்ளஸ் 36லேருந்து 40, அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெப்பநிலையில் இருக்கு. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆவரேஜ் 36 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ எடுத்து பார்க்கும்போது 36 டிகிரி செல்சியஸ். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டை இன்னமும் டீட்டெயிலாக பண்ணுறதுக்கான வசதிகளை வந்து நாம் இன்னும் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நம்மளோட கிளைமேட் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் அக்ரோ கிளைமேட் ஜோன்ஸ் தான் இருக்கு. பட் என்டையர் ரெவென்யூக்கும் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிளைமேட் ஜோன்ஸ் வந்து இன்னமும் கொண்டு வரல. ஸோ லோக்கல் கிளைமேட் ஜோன்ஸை வந்து உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ லோக்கல் கிளைமேட் ஜோன்ஸ்னா அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஜோன்ஸ், கிளைமேட் ஜோன்ஸ் கொண்டு வரணும். அந்த கிளைமேட் ஜோன்ஸ்க்கு என்ன மாதிரியான பயிர்களை நம்ம பண்ணணும், இதை வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் நம்ம சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர்ல பேசும்போது. ஸோ இதெல்லாமே இந்த ஆவரேஜ், மேக்சிமம், ஓவர் நைட் லோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறோம். இதில் ஓவர் நைட் லோஸ் அப்படிங்கிறது எதுக்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்மளோட நகரங்கள், நம்மளோட கிராமங்கள் கூட நகரங்களுக்கு ஈக்குவலா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி டெவலப் ஆகும்போது நம்மளோட இயற்கையா நம்ம வந்து நம்மளோட கட்டிட அமைப்புகளை வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரோம், நவீனமயமாக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த கட்டிடங்கள் அதிகமாகிறதும் சாலைகள் அதிகமாகிறதும் அந்த அந்த இயற்கை வளங்களான மரங்களை நம்ம அழிக்கிறதும் அதனால என்ன ஆகுதுன்னா, நான் முன்ன சொன்ன அந்த ரிஃப்ளெக்டிவிட்டி, உள்ள வர சூரிய கதிர்களோட ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து இன்னமும் அதிகமாகுது. அதே மாதிரி இந்த கட்டிடங்களும் இந்த சாலைகளும் அதுல வர சூரிய கதிர்களை வந்து உள்ள இழுக்கும் போது வெப்பம், அதோட டெம்பரேச்சர், ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட வீடுகள்ல ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஏசி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்ப ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி வச்சுக்கிட்டு இருக்கோம். எதனால அது பண்றோம் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல நைட் டெம்பரேச்சர், அதாவது மினிமம் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய நைட்ல ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. நமக்கு பகல்ல டெம்பரேச்சர் அதிகமானா கூட பரவாயில்ல, ஆனா நைட் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதோட பாதிப்புகள் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்றோம்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றோம். அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா நகரமா இருக்கிற இடங்கள்லையும் நகரத்துக்கு வெளிப்புறத்துல இருக்க அக்ரிகல்ச்சரல் ஏரியாலையும் இருக்கிற ஹீட் டிஃபரன்சஸை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. அப்படி கிளாசிஃபை பண்ணும்போது வெளியில இருக்க அக்ரிகல்ச்சரல் ஏரியாவும் இல்ல நீர் நீர் தேக்கங்கள் இருக்கு, ரிசர்வாயர்ஸ் இருக்கு, நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கு, அங்க காடுகள் இருக்கு, அங்க வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நம்மளோட வீடு இருக்கிற பகுதிகள், அதுவும் இப்போ வந்து நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகளா வந்துகிட்டு இருக்கு, சரியான வென்டிலேஷன் கிடையாதும் போது இந்த ஹீட் வந்து அப்படியே ட்ராப் ஆகும்போது நைட் டெம்பரேச்சர்ஸ் வந்து நைட்ல அந்த ட்ராப்பான ஹீட் வெளியே வர ஆரம்பிக்கும். ட்ராப்பான ஹீட் வெளியே வந்ததுன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான நம்மளோட பயாலஜிக்கல் சைக்கிளை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு காரணியா அது மாறும். அப்படி மாறும்போது நமக்கு வந்து தூக்கமின்மை வர்றது, டிப்ரெஷன் வர்றது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான உடல் சார்ந்த ஒரு பாதிப்புகளை வந்து இந்த பருவநிலை மாற்றம் உண்டாக்கும். அதுதான் ஓவர் நைட் லோஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவும் அதே மாதிரி ரீஜனல் அண்ட் சீசனல்ல வந்து கிளாசிஃபை பண்ணலாம். நம்ம அந்த அக்ரோ கிளைமேட் ஜோன்ஸோ இல்ல லோக்கல் கிளைமேட் ஜோன்ஸோ நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு போறதும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபோக்கஸா இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் இந்த இப்போ பார்த்துட்டு இருந்தது, இந்த மழையும் அதுக்கப்புறம் வறட்சியும்.
இதுல வந்து எதனால வந்து வெள்ளம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிகமா சைக்ளோன்ஸ், நம்ம சிவியர் சைக்ளோன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு 20-25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட வானிலை அறிக்கை வந்ததுன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிட்டு இருக்கு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு, அதாவது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் வலுவடைந்தது, இப்படிதான் பார்த்திருப்போம். புயல் அப்படிங்கிற சின்னம் உருவாகுச்சுன்னா ரேரா தான் ஈவெண்ட் இருக்கும். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புயல் வந்துட்டு போற மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த 2010க்கு அப்புறம் 2023 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா வந்து சைக்ளோன் தானே, சைக்ளோன் வர்தா, சைக்ளோன் கஜா, அதுக்கப்புறம் இப்ப நம்ம மீச்சாங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைக்ளோன்ல வந்து அதோட விண்ட் ஸ்பீடு, காற்றோட வேகமும், அதுக்கு அடுத்தது வந்து மழையோட இன்டென்சிட்டி, இது ரெண்டுமே வந்து அதிகமா இருந்துச்சு. மேக்னிடியூட், ஏரியாவை கவர் பண்ண ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடும் அதிகமாக இருந்தது. ஸோ இன்டென்சிட்டி, மேக்னிடியூட் எல்லாமே அதிகமாகும் போது, அதாவது நார்மலாக சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், அப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அப்புறம் வந்து வெரி சிவியர் சைக்ளோன், அதுக்கப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன், கடைசியா சூப்பர் சைக்ளோன் அப்படின்னுவோம். இந்த இந்த டேர்ம்ஸை வந்து விண்ட் ஸ்பீட் வச்சு தான் சொல்லுவாங்க. வெறும் டிப்ரெஷன்னா 60-70 இல்லை 60-80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கும் கரையை கடக்கும் போது அப்படின்னு சொல்றது. சைக்ளோன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும்போது 90லேருந்து 100 வரைக்கும் சொல்லுவாங்க. வெரி சிவியர்னா 100-110 அப்படி சொல்லுவாங்க. சூப்பர் சைக்ளோன்னா போகும்போது 120க்கு மேல கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கு கரையை கடக்கும் போது அப்படின்னு சொல்றது வந்து சூப்பர் சைக்ளோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 13 வருஷத்துல நம்ம பார்த்தோம்னாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சிவியர் சைக்ளோனை பார்த்துட்டோம். சூப்பர் சைக்ளோன் ஹுட்ஹுட் வந்தது, ஃபேனி வந்தது ஒடிசால, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றங்கள்னால அதோட சிவியாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்றோம். அப்போ இன்னமும் அது வந்து வருங்காலத்துல அதிகமான ஒரு சிவியாரிட்டியில தான் இருக்க போகுது. வெறும் சிவியர் சைக்ளோன் வந்து சூப்பர் சைக்ளோனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி மாறுது அப்படின்னா கடல் நீர் மட்டத்துல இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை தான். ஸோ நம்ம பூமியை வெப்பமயமாக்கும் போது கடல் நீர் வெப்பமாகுது. கடல் நீர் வெப்பமாக்கும் போது அதிகமா நமக்கு வந்து ஒரு கடல் நீர் மட்டத்து மேல நமக்கு அந்த புயல் உருவாகக்கூடிய ஒரு தன்மையையும், புயல் வந்து நீடித்து ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்குது. புயல் ஒரு இடத்துல நீடித்து நிற்குது அப்படின்னாகவே அது கண்டிப்பா அதோட இன்டென்சிட்டியும் சிவியாரிட்டியும் அதிகமாயிட்டு இருந்தா அர்த்தம். புயல் ஆட்டோமேட்டிக்கா டிஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த புயல், அதுக்கப்புறம் தண்டர் ஸ்டார்ம்ஸ், மேக வெடிப்பு, அப்புறம் எல்னினோ, இதனால வந்து பெரிய பெரிய வெள்ளங்கள் ஏற்படுது. அது நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகளை கொடுக்குது. தட்பவெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது காலநிலை மாற்றத்தினால இன்னமும் அதிகமா இருக்க போகுது. அது இல்லாம லோ லையிங் கோஸ்டல் ஏரியாஸ், லோ லையிங் ஏரியாஸ், அதாவது தாழ்வான பகுதிகள் எல்லாமே வந்து நீர் பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வெள்ளம் வந்து தாழ்வான பகுதிகளில் அதிகமான மழை ஏற்படும் போதும் நமக்கு வெள்ளம் ஏற்படுது. அதே மாதிரி கடலோர பகுதிகளில் ஸ்டார்ம் சர்ஜஸ், அதெல்லாம் நம்ம சீற்றங்கள் பார்ப்போம். இயற்கையா இருக்கிறத விட 12 அடி 18 அடி உயரம் உள்ள அலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலநிலை மாற்றத்தினால. இது இல்லாம நம்மளோட மனித உயிர்கள், கால்நடைகள், அதுக்கப்புறம் நம்மளோட பொருட்கள், இது ப்ராப்பர்ட்டி டேமேஜ், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல போகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்னே சொல்லலாம். அப்புறம் ட்ரவுட்ஸ், வறட்சியில எடுத்துட்டோம்னா நமக்கு வறட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மழை வந்து இல்லை, மழை இல்லாத சூழ்நிலையில நிலத்தடி நீர்மட்டமும் கம்மியாயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு ஸ்லோ டிசாஸ்டர் தான் இந்த ட்ரவுட். நமக்கே தெரியாது, அது கூட தான் இருப்போம். என்னன்னா நம்ம அதை பழகிட்டு இருப்போம். நமக்கு தண்ணி இல்லைனா கூட போர் போட்டு எடுத்துக்கலாம், தண்ணி வாங்கிக்கலாம் டேங்க்ல அப்படின்னுவோம். இப்பெல்லாம் வந்து கிராமங்கள்ல பார்க்கும்போது விவசாயம் பண்றதுக்கு வெளியில இருந்து டேங்க்ல எல்லாம் கொண்டு வந்து தண்ணி வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் ட்ரவுட்டோட ஸ்லோ ஃபேஸ்ல இருக்கும். அப்ப அந்த ட்ரவுட்டோட ஸ்லோ ஃபேஸ் வந்து இன்னமும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இந்த எல்னினோ, லானினா அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்னால இருக்க போகுது. அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மழை மேகங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் கம்மியாகும் போது மழை குறைவாகும். அந்த குறைவாகும் போது நம்மளோட எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரேட் வந்து இன்னமும் அதிகமாகும். அப்படி ஆகும்போது வறட்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனால கால்நடைகள், பயிர் வந்து நம்மளோட இழப்புகள் அதிகமாக இருக்கும். டேம்ஸ் எல்லாமே
ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம அதை நம்பி மின்சாரம் தயாரிக்கிற ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கோம். மின்சாரம் தயாரிப்புல மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடிநீருக்கே திண்டாடக்கூடிய சூழ்நிலைகளும் அதை நம்பி நமக்கு தேவையான சாப்பாடோ உணவோ இல்லாதப்போ நம்மளோட உயிர் தேவையான சத்துக்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி நோய் கிருமிகள் கோவிட் பேண்டமிக் மாதிரி இயற்கை வளங்களை அழிக்கும் போது நம்மளோட இன்ட்ராக்ஷன் வனவிலங்குகளுக்கும் ஏற்படும். வனவிலங்குகள் வெளியே ஏற்பட்டு நமக்கு தேவையான நீர்நிலைகள் கூட புழங்கும் போது அங்க இருந்து ஒரு கிராஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னமும் பேண்டமிக்ஸ் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கும். இது எல்லாமே காலநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இது ஃப்ளட் அண்ட் ட்ரவுட்ஸ் பத்தின எக்ஸ்ட்ரீம். அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு சைக்ளோனோட இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 1979 2009 வரைக்கும் ஒரே நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கு. பட் 2010க்கு அப்புறம் இந்த 20 வருஷத்துல 58 முறை சைக்ளோன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ரெப்போர்ட்ல இருக்கு. இது நம்ம சென்னை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் சேர்த்து தான் இருக்கு. ஸோ இந்த சைக்ளோன் ஈவெண்ட்ஸ்க்கான இந்த இன்க்ரீஸுமே கிளைமேட் சேஞ்சோட ஒரு இம்பாக்டா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை வந்து இதுல கொடுத்துருக்கோம். இதுல வந்து கடந்த 200 இயர்ஸா எப்படி இருக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா லாஸ்ட் 20 இயர்ஸ் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர ஹீட் அதிகமாக இருந்திருக்கு. 2 to 2.5 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான இம்பாக்டும் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் சொல்லிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பாக்ட்ஸ் டைப் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸ். டைரக்ட் இம்பாக்ட்ல வந்து எதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கால்நடைகளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா கால்நடைகளுக்கு தேவையான பயிரோ நமக்கு தேவையான பயிரோ கிராப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறது, நம்மளோட எல்லா வளங்களுமே இழந்துகிட்டு இருக்கிறது, ப்ரொடக்டிவிட்டி லாஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டாக்ல வந்து மில்க் அண்ட் மீட் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறது. அப்புறம் இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புலையும் சரி கால்நடைகள்லையும் அதோட இம்பாக்ட் வந்து இருக்கிறது. அதிகமான டெத்ஸ் இதெல்லாமே டைரக்ட் இம்பாக்ட்னு சொல்லலாம். அதுக்கான மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல சேஞ்சஸ் இந்த ஃபீட் ஸ்டஃப் கிராப் ஈல்டு பற்றி சொல்லும்போது எப்படி வந்து கிராப் ஈல்டு டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட பயிர்களோட அந்த ப்ரொடக்ஷன் டிஃப்ரென்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஷன் ஃபோரேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் தேவைப்படுது. அதுல கால்நடைகளுக்கு வந்து எப்படி அது இம்பாக்ட் ஆகுது, அதே மாதிரி மனிதர்களுக்கு தேவையான உணவுக்கான ஈல்டும் எப்படி கம்மியாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த கால்நடைகள் உயிரிழப்புக்கு வந்து ஃபோரேஜ் குவாலிட்டி சேஞ்சஸ் இருக்கிறதையும் ஒரு அப்சர்வ்ட் இம்பாக்டா பார்க்கலாம் இன்டைரக்ட் இம்பாக்ட்ல. அப்புறம் வந்து வாட்டர் ரெக்குவயர்மெண்ட், இரிகேஷன் ரெக்குவயர்மெண்ட், சீசனல் வேரியேஷன், டிசீஸ் அண்ட் பெஸ்டிஸ் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே சொல்லலாம். இதோட மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா முக்கியமாக வந்து பிகாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னால கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், அப்புறம் டெம்பரேச்சரோட எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ், ட்ரவுட் மாதிரி கிளைமேட் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லாம் நடக்கிறது, இல்லை சடன் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெயின்ஃபால் பேட்டர்னில் வந்து சேஞ்சஸ் நடக்கிறது, இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டராக இருக்குது இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸில். ஸோ இந்த இம்பாக்ட்ஸ் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் இம்பாக்ட்ஸாக பார்ப்போம். இதுக்கு அடுத்தது எப்படி கிளாஸிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா 4 இம்பாக்ட் கேட்டகரியில பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர்ல பார்க்கும்போது ஒன்று வந்து நமக்கு ஃபார்மிங்க்கு பண்ண தேவையான ஃபார்ம் இன்புட்ஸ், அது. செகண்ட் வந்து ஃபார்மிங் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன், அனிமல் ப்ரொடக்ஷனான கிராப் ப்ரொடக்ஷன். தேர்டு வந்துட்டு ஃபார்ம் லாஜிஸ்டிக்ஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து வெளியில மார்க்கெட்டிங் பண்ண போறோம், அது ரிலேட்டடான ஒரு செயின்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல எப்படிலாம் இம்பாக்ட் ஆகுது, இதையும் இந்த அக்ரிகல்ச்சர்ல கிளைமேட் சேஞ்ச்ல இம்பாக்டா பார்க்கலாம். ஃபைனலாக வந்து ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ், நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அகெயின் அந்த 4 கேட்டகரிஸ்ல வந்து இந்த இம்பாக்டை வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஃபார்ம் இன்புட்ஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின் போது ஃபார்ம் இன்புட்ஸ்ல இந்த கிளைமேட் சேஞ்ச்னால எப்படி இம்பாக்ட் இருக்க போகுது. ஃபார்ம் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இம்பாக்ட் வந்து முக்கியமான இம்பாக்ட் சாயில், அப்புறம் வீட்ஸ்.
இந்த சாயில் அண்ட் வீட்ஸ்ல வந்து நமக்கு எப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து எப்படி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் மெத்தடாலஜியில் நம்மளோட பருவநிலை மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய நோய்கள், அது இல்லாமல் களைகள், அப்புறம் கிராப் ரிலேட்டட் டிசீசஸ், அப்புறம் கிராப்போட க்ரோயிங் பீரியட், இது எல்லாமே டிஃபரன்சஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அதில் இம்பேக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுற கிளைமேட் சாரி அக்ரிகல்ச்சர் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபர்டிலைசர்ஸோட டிமாண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் அதிகமாகவும் இம்பேக்ட் அதிகமாகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு எனர்ஜி, நம்மளோட கிராப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர்ஸ்னால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு இரிகேஷனுக்கு தேவையான சப்ளைக்கு வந்து எனர்ஜி டிபெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார்ம் உள்ள கிராப் கொண்டு வரத்துக்கும் கிராப்பிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் தேவைப்படுற அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகும்போது அது எப்படி அக்ரிகல்ச்சரில் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து ஃபியூவல் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன். இப்போ மழை காலத்துலையோ இல்லை பெரிய புயல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண போய் இன்கேஸ் மெக்கனைஸ்டு ஃபார்மிங்காக பண்ணும்போது அந்த மெக்கனைஸ்ட் ஃபார்மிங்க்கு தேவையான ஃபியூவலோ எலக்ட்ரிசிட்டியும் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு ஆச்சுன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால டிசாஸ்டர்னால ஏற்படுதுன்னா அது கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். கிராப் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும், கிராப் ப்ரொடெக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வரதுனால ஏற்படக்கூடிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், அது ஃபியூவல் ப்ரைஸ் ஆகலாம், கமாடிட்டிஸ் ப்ரைஸ் ஆகலாம், நமக்கு ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர் ப்ரைஸ் ஆகலாம். இது எல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வருங்காலத்தில் இன்னமும் அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் வாட்டர் சப்ளை அண்ட் இரிகேஷன். வாட்டர் சப்ளை அப்படின்னு பார்க்கும், வாட்டர் சப்ளை அண்ட் இரிகேஷன் வந்து அது நம்மளோட பயிர்களுக்கும் சரி, அதே மாதிரி கால்நடைகளுக்கும் சரி, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, பருவநிலை மாற்றம் வந்து இதையும் பாதிக்கும். இதையும் நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபாடர் டிமாண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதுக்கு தேவையான கிரீன் ஃபாடர் சப்ளை வந்து இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். அதே மாதிரி ட்ரை ஃபாடரும் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ லைஃப் ஸ்டாக்கோட டிபெண்டன்சி, லைஃப் ஸ்டாக் பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ண போறோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நம்ம அதுக்கு எப்படி நம்ம தயாராக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அடாப்டேஷன் மிட்டிகேஷனுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஃபார்ம் இன்புட்ஸில் கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஃபார்ம் இன்புட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டாக். கிராப் ப்ரொடக்ஷன் லைஃப் ஸ்டாக்ல வந்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து கடந்த 20 ஆண்டுகளா தமிழ்நாட்டிலையும் ஒரிசாலையும் பேரிடர்னால ஏற்பட்ட பாதிப்புகளை வந்து ஒரு ஆய்வறிக்கையா கொடுத்துருக்கேன். அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் பார்க்கும்போது நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கிறது வர அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர்ல இருந்து வர ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்றது, ஒரு ஸ்டேட் வைஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஆர்பிஐ டேட்டா வச்சு அசஸ் பண்ணது. இதுல வந்து மழை ரெயின்ஃபால் டீவியேஷன், மழை மாற்றங்கள், மழை பொழிவுல ஏற்பட்ட மாற்றங்களையும் நம்மளோட ஜிஎஸ்டிபி ப்ரொடக்டிவிட்டியில எப்படி இருந்திருக்கு, பிரைமரி செக்டர்ல எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிராஃப்ல வந்து அதை நான் காமிச்சிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2016 இருந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபிளக்சுவேஷன்ல நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்போல்லாம் மழை வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகும்போது அதோட இம்பேக்ட் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிலையும் காட்டுது அப்படிங்கிறது. கிராப் ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் அலைட் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே சேர்த்து. ஸோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இன்னமும் அதை வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான். இது இல்லாம கிராப்ல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஈல்டு, ஒவ்வொரு கிராப்புக்கும் எப்படி டிஃபரன்சஸ் இருக்க போது, எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா 2035 -7.1% வந்து ஈல்டு ரிடக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போனா டெம்பரேச்சர் வந்து 1.3 to 2 டிகிரி செல்சியஸ், அதாவது 2030 எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வந்து இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்ற ஐபிசிசியோட அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மாடல். இந்த மாடல்ல நம்மளோட ஃபோர்காஸ்ட்ல கிராப் ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா பயங்கரமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக போகுது. கிராப் ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கும் போது
ஆப்வியஸா அது நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதிக்க போகுது. நம்மளோட மக்களுக்கு தேவையான ஃபுட் செக்யூரிட்டியில ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சாக அதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வர வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ். இப்போ நம்மளோட அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படின்னும் போது நான் சொன்னது அந்த ஃப்ளட் மேப்ல சொல்லும்போது அக்ரோ கிளைமேட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அக்ரோ கிளைமேட் ஜோனுக்குள்ள இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஸ்பீஷிஸை நம்ம பண்ணும்போது ஒரு கல்டிவேஷன் பேட்டர்ன்ல நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் கிளைமேட் ஜோன் வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்த ஒரு ஜோன். அந்த ஜோன் இன்னமும் இருக்கா? சேம் கிளைமேட் தான் இருக்கா? அதை நாம ரீலுக் பண்ண வேண்டியது இருக்கா? அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நமக்கு கிராப்பிங் பேட்டர்னும் அதனால சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்மளோட பேசிக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் ரீலுக் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கோம். எப்படி நம்ம ஸ்பீஷிஸை தேர்வு பண்ணுறோம், எந்த பயிர்களை வந்து பயிர் பண்ணோம்னா நமக்கு பாதிப்புகளை வந்து கம்மியாக ஆனால் பாதிப்புகளையும் குறைவாக நம்மளோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம கிராப் ப்ரொடக்ஷனில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸும் எல்லாருக்குமே தெரியும். அந்த கிராப் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில் மழையோ இல்லை வந்து வறட்சியோ ஏற்பட்டதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய லாசஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லையும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து லாஸ் ஆகும். அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், இன்கேஸ் வறட்சி இருக்குன்னா நம்ம எப்படி வந்து மல்ச்சிங் பண்ணி பண்ணுறதா, இல்லை நம்ம வந்து இரிகேஷன் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லருக்கு போகணுமா, இல்லை இன்டென்சிஃபைடு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணுமா, ப்ரிசிசைட் ஃபார்மிங் கொண்டு வரணுமா, அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நம்மளோட ஃபார்மர்ஸை வந்து பழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தது நேச்சுரலாக இருக்க ஜெனட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ இருக்க ஹைப்ரிட் சீட்ஸ். இது வந்து போத் கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்குமே வரும். ஸோ ஹையர் ப்ரொடியூசிங் ப்ரீட் நாம் வந்து சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி டியூரேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ சிமிலர்லி அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை வந்து நம்ம பார்க்க வேண்டியதும் ஒரு லொகேஷன் ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு அவசியமாக தேவைப்படுது இந்த கிளைமேட் சேஞ்சில் பார்க்கும்போது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறோம். அப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அது இல்லாமல் நம்மளோட அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ், அக்ளமேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ளமேஷன் பீரியட் வந்து குறிப்பாக கால்நடைகளுக்கு சொல்லலாம். கால்நடைகள் தான் அதிகமான பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணும். அதுலேயும் வந்து குறிப்பாக நமக்கு முக்கியமான கால்நடைகள் வந்து எடுத்துட்டோம்னா கேட்டில், பசுக்கள், அதுக்கப்புறம் வந்து கோழி வளர்ப்பு. இதில் தான் நம்மளோட விவசாயிகள் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம பார்த்துக்க வேண்டியது, என்ன மாதிரியான ஒரு அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு போகணும், அதெல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக நம்மளோட ஒரு ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் உள்ள ஒரு மாவட்ட அளவில் நம்ம எப்படி அதை தயார் நிலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தினால. இது இல்லாமல் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஓவராலாக நம்ம சொல்கிறது தான். அந்த பெஸ்ட் அண்ட் டிசீசஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்க போது, வறட்சியின் காலத்தில் தான் அதிகமான ஒரு பெஸ்ட்டும் அதே மாதிரி மழை காலத்தில் அதிகமான டிசீசஸும் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரையும் நம்ம இது கூட நம்மளோட கிராப் ப்ரொடக்ஷன் கூடவே ஒரு கைடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது இல்லாமல் அனிமல்ஸ் எடுத்துட்டும் போது கேட்டாஸ்ட்ராஃபிக் டெத் லாஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளத்தில் எக்கச்சக்க கால்நடைகள், ஒரு புயல் வரும்போது எக்கச்சக்க கால்நடைகள் இழப்பு ஏற்படுது. அந்த கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறது அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ பருவநிலை மாற்றத்தில் இவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல, குறிப்பாக ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் லாகிஸ்டிக்ஸ்ல எடுத்துட்டோம்னா நம்ம லாகிஸ்டிக்ஸை வந்து நம்ம கூட பேரலாவே டிராவல் பண்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். நம்ம பயிர் விதை நாத்து விடுறதுல இருந்து பயிர் அறுவடை செஞ்சு அதை சந்தைக்கு கொண்டு போறது வரைக்கும் நம்மளோட அந்த லாகிஸ்டிக்ஸ்ல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இந்த லாகிஸ்டிக்ஸை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல்ல வந்து மேன்யூர் மேனேஜ்மெண்ட். நமக்கு வந்து தேவையான ஒரு ஃபெர்டிலைசரோ இல்லை மேன்யூர்ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது அதோட நியூட்ரியன்ட் லாஸும் ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட
ஒரு ஃபார்மருக்கு அட்வைசரி கொடுக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போது நீங்க இப்போ வந்து உரம் வைக்கலாம், உரம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபோர்காஸ்டிங் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒரு ஃபோர்காஸ்டிங் சிஸ்டமும் ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸும் நம்ம வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ குறிப்பா வறட்சியா இருக்கும்போதோ இல்ல வந்து மழைக்காலங்கள்லயோ எந்த மாதிரியான உரங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைடோட பேரலாக டெவலப் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் நான் சொன்ன அதே சேம் அக்ரோ கிளைமேட் ஜோனை வந்து ரீலுக் பண்ணோம்னா அதுலேயே இந்த லாஜிஸ்டிக்ஸையும் கொண்டு வரலாம். வெள்ளம் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர்டாக கொண்டு வர்றது அந்த லொக்கேஷனில். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி வசதியை கொண்டு வரலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகும்போது வெள்ளத்தில் பாதிக்காத அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ், என்ன மாதிரியான ஒரு பேக்கிங் சப்போர்ட், என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எடுத்துட்டோம்னா ஃப்ளட்டிங் அண்ட் ஸ்டார்ம்ஸ் வரும்போது கண்டிப்பாக ரோடுகள் வந்து பாதிக்கும். ஸோ நம்மளோட மெயின் சேனலாக ஒரு மெயின் கனெக்டிவிட்டியாக இருக்க ரோடு பாதிச்சிருக்குன்னா அதுக்கு அடுத்து அல்டர்னேட்டிவ் ரூட்ஸை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி முன்கூட்டியே பிளான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதும் அந்தந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம பெட்டராக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது ஸோ இது கிளைமேட் சேஞ்சில் இதுவும் இந்த ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் வறட்சியும் அதிகமான ஹீட் ஸ்ட்ரெஸ் வரும்போது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்னா ஹேண்ட்லிங் அண்ட் ஃபீடிங்கில் வந்து லைஃப் ஸ்டாக்குக்கு கேட்டலுக்கு நம்ம வந்து அதிகமான ஒரு பாதிப்பை பார்ப்போம். அதே மாதிரி அனிமல்ஸை வந்து எந்த டைமில் நம்ம வந்து ஹால் பண்ண போகிறோம் இல்லை ஹேண்ட்லிங் பண்ண போகிறோம்னோ அதுவும் கிளைமேட் சேஞ்சை டிபெண்ட் பண்ணி நிறைய இம்பேக்ட் ஆகும். அப்புறம் டென்சிட்டி, ட்ரக்கில் எவ்வளோ டென்சிட்டி கொண்டு போகணும், இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸில் நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் லேபர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ மழை காலத்துலேயோ இல்லை ஒரு ட்ரவுட் அஃபெக்டட் ஏரியாலேயோ நமக்கு கண்டிப்பாக லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த லேபர் ஷார்ட்டேஜ் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணணுங்கும் போது கிளைமேட் சேஞ்சையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். பருவநிலை மாற்றத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ணும், அந்த அந்த லேபர்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் டெவலப் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கான இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும், இதுவும் நம்ம வந்து ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட கிராப் ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஃபைனலி எக்ஸ்போர்ட்ஸ் இம்பேக்ட், இது எல்லாமே வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் ட்ரேட் பேஸ் பண்ணி இருக்கிறது. நம்மளோட ஜிஎஸ்டிபி நான் சொன்னது தான். அந்த ஜிஎஸ்டிபியில் பார்க்கும்போது நம்மளோட எக்ஸ்போர்ட்டோட குவாண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, குவாண்டமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் வரும்போது அந்த ப்ரொடக்டிவிட்டி அந்த வருஷம் பாதிப்பை ஏற்படுத்தும், எக்ஸ்போர்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட்டஸ்ல லைஃப் ஸ்டாக் மில்க் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி மீட்டோட குவான்டிட்டி ப்ளஸ் கிராப் ப்ரொடக்ஷனில் இருக்க ப்ரொடக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சினால இந்த எக்ஸ்போர்ட்டில் இம்பேக்டாக இருக்குது. இது இல்லாமல் குளோபல் சினாரியோ எடுத்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்காஸ்டில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வச்சு அதை மாடல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இந்த டிராபிக்கல் கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் அதிகமான பாதிப்புகளை நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டர் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த ஃபியூச்சர் 2050, இன்னொரு 50 இயர்ஸில் 2080, குறிப்பாக இன்னொரு 2100லலாம் போகும்போது டெம்பரேச்சர் மினிமம் 4 டிகிரிக்கு மேலே போகும்போது எக்கச்சக்கமான கிராப் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாடலிங் ஃபோர்காஸ்ட் நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அண்ட் ஃபார்மிங் 2050ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் மாடலை பார்க்கும்போது ஒரு 8 மேஜர் கிராப்ஸ் எடுத்துட்டு ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஏஷியாவில் பார்க்கும்போது அதோட ப்ரொடக்டிவிட்டி டிக்ளைன் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதாவது 8 to 10% லாஸ் ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 8 to 10% லாஸ்ன்னு போகும்போது ஒரு ரீஜனல் லெவலில் குவாண்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது ஃபுட் செக்யூரிட்டியில் முக்கியமான ஒரு த்ரெட்டாகவே இருக்கும், ஃபுட் ஷார்ட்டேஜஸில் அப்படிங்கிறதையும் ஃபேக்டராக பார்க்குறோம் ஃபோர்காஸ்டிங்கில். ஸோ நம்மளோட ஃபுட்
ஹேபிட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்ம வந்து மைனர் மில்லட்ஸ் அப்புறம் வைல்டு ஃபுட்ஸ் பேஸ் பண்ணி ஃபுட் ப்ராக்டிசஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அந்த கல்ச்சர் சேஞ்ச் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இது இல்லாமல் ஃபிஷரிஸ் எடுத்துட்டோம்னா, மெரைன் ஃபிஷரிஸில் சீ லெவல் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபிஷ் ப்ரீடிங் ஸ்டாக்ஸில் அதோட இம்பேக்ட், ரீப்ரொடக்ஷன் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகுது. இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிளைமேட் சேஞ்சில் ஃபியூச்சரில் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மை சுற்றி இருக்கிற அந்த ஈகோசிஸ்டம்ஸை வந்து 4 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு ட்ரவுட் ஹிட் இல்லை, ஒரு 2 to 3 இயர்ஸ் ட்ரவுட் ஹிட் ஆன ஒரு ஏரியா எடுத்துட்டோம்னா அந்த ஏரியாவில் பஞ்சம் ஏற்பட்டு ஃபெமைன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், லைஃப் ஸ்டாக் டெத், பீப்புளுக்கான மைக்ரேஷன், இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எக்கச்சக்கமாக இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரியில் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஃபியூச்சரில் வருஷம் நடக்க போகுதுன்னா நம்மளால எப்படி அதை வந்து யோசிக்க முடியும்? ஸோ வருஷம் நடக்கும்போது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கான அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்னமும் நம்ம வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட நேச்சுரல் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஆன வாட்டர் சைக்கிள், அதுக்கப்புறம் நியூட்ரியன்ட் ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட சாயில் மைக்ரோப்ஸ்லாம் சீக்கிரமாக இறக்குது இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் வரும்போது. அப்படிங்கும்போது நம்மளோட சாயிலில் இருக்க நியூட்ரியன்ட் கெப்பாசிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட வாட்டர் சைக்கிளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட ஃபார்மிங் சிஸ்டம்ல ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம அதை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறது சொல்றோம். இது ஃபுட் கெயின் ப்ரொடக்ஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீப். கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்ல சொல்லணும் அப்படின்னா எக்ஸசிவ் பிரிசிபிடேஷன் தான் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்க போகுது. செகண்ட் இஸ் ட்ரவுட். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், நம்மளோட சுற்றி இருக்க ஹேபிட்டட், ஈகோசிஸ்டம் லாஸ், அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி வந்து நான் சொன்ன அந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட், எக்ஸ்ட்ரீம் ஹீட், இன்க்ரீஸ் மினிமம் டெம்பரேச்சர், அதனால் வந்து ஹெல்த் இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது, பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் அவுட் பிரேக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டில் இன்னமும் எல்லாமே 10 to 25% அதிகமாக தான் ஆக போகுது. ஸோ எராட்டிக் வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதிகமான பாதிப்புகள் இருக்கும். ஸோ இதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இந்த ரைட் சைட் கிராஃப்ல பார்த்துட்டிங்கன்னா கமோடிட்டி வைஸ் நம்மளோட ட்ரெண்ட் மாடலிங்கில் பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி லாஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மிக்சட் சேஞ்சஸும் இருக்குது கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டில். ஸோ பாசிட்டிவாக பார்க்குறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான மேஜர் க்ராப்ஸ்லேயும், அதே மாதிரி நெகட்டிவாக பார்க்குறது வந்து வாட்டர் ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி எப்படி நமக்கு அது ஒரு ஒரு ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸில் இம்பேக்ட் இருக்குங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஃபைனலாக என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கணும், எப்படி வந்து நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்லைட். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் பிளான்ட் அண்ட் அனிமல் ஜெனடிக்ஸ் நம்ம வந்து பார்க்கணும், கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். அதில் எந்த மாதிரியான ஸ்பீஷஸ் வந்து ஹீட் டாலரன்ட் ஸ்பீஷஸாக இருக்குங்கிறத வந்து இன்னும் பெட்டராக ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரீடிங் டெக்னாலஜி. தென் ஜெனடிக் செலெக்ஷனை வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். அதை தான் நான் லோக்கல் கிளைமேட் ஜோன் பேஸ்ட் R&D கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷன், நம்மளோட ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷன், நம்ம கிராப்பிங் சிஸ்டம்ல என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் ஹேண்டில் பண்றதுக்கு, இது எல்லாமே நம்ம ரெகுலரா பார்க்குற ஒரு மாடிஃபிகேஷன்ஸோடவே தான் இருக்கும். அதுல கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு ஃபேக்டரையும் நம்ம உள்ள வச்சு மைண்ட்ல வச்சு நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். குறிப்பாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், நமக்கு ஃப்ளட்ஸ் வந்ததுன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு, கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், அதிகமான சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் வருது, விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது கிராப்ஸோட லாஸ் அதிகமாகும், இல்லை மழை தேங்கி இருக்கு, அதுக்கான என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல என்ன மாதிரி இரிகேஷன் டைப்ஸ் தேவை, அனிமல்ஸ்க்கு எப்படி அதை கொடுக்கலாம், எந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு எந்த ஸ்பீஷஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் கூலிங் சிஸ்டம்ஸ், இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி கொடுக்கணும், இதையும் இந்த இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட்டில் கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டாக பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். அப்புறம் வீட் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துட்டோம்னா நமக்கு இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளைமேட் சேஞ்ச் கூட பண்ணும்போது அந்த கிளைமேட் ஜோனில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வரப்போகுது, வெதர் இட் இஸ் கோயிங் டு பி ஹெவி ரெயின்ஃபால், ஃப்ளட், இல்லாட்டி ட்ரவுட், இல்லை வாட்டர் ஸ்கார்சிட்டி, இதில் என்ன பாதிப்பு இருக்குங்கிறதையும்
நாம வந்து ஃபேக்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை ஒரு கிராப் கைடாவே இல்லை ப்ரொடக்டிவிட்டி கைடாவே நம்ம வந்து பெட்டராக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸோட டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்புறம் நம்ம அந்த அனிமல்ஸ் இருக்குன்னா அனிமல்ஸ்க்கான டயட் கம்போசிஷன் அண்ட் ஃபீடிங் டைம் அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, அதை ரிலேட்டட் ஆர்என்டியும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடிஷ்னல் சப்ளிமெண்டல் ஃபீடிங் கொடுக்குறோங்கிறது தான் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் அக்ரிகல்ச்சரல் லைஃப் ஸ்டாக் சிஸ்டம்ல டைவர்சிஃபைட் ஸ்பீஷிஸ் மெயின்டெனன்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அது. அதில் பார்க்கும்போது நம்மளோட ஸ்பீஷிஸ்ல எல்லா ஸ்பீஷிஸுக்குமே கிளைமேட் சேஞ்சினால இம்பாக்ட் இருக்குமா, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எப்படி நாம் அடாப்ட் பண்ணலாம். குறிப்பாக நம்மளோட லோ லையிங் ஏரியாவில் வந்து லைஃப் ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு எப்படி அவங்க வந்து ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இல்லை பேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த பேர்ட்ஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து சேஃப் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸையும் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் கூட பிளானிங்ல கொண்டு வரலாம் அக்ரிகல்ச்சர்ல. அப்புறம் அட்ஜஸ்டிங் ஸ்டாக்கிங் ரேட் இன்கேஸ் நமக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் ஸ்கேசிட்டி இருக்குமா அப்படிங்கிறத வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலோ இல்லை வில்லேஜ் லெவல்லையோ நம்மளோட கிராப் ஆடிட் பண்ணி அந்த கிராப்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மார்க்கெட்டில் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கா, ஸ்டாக்ஸ் இருக்காங்கிறத கவர்மெண்ட்டே பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதும் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரைவேட் சப்ளையர்ஸையும் நம்ம பேசி நம்ம வந்து ஒரு கம்பைன்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்ரோச்சை வந்து கொண்டு வரணும். அதை வந்து இந்த வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல ஒரு பார்ட்டாகவும் சேர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டர் அது. அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வித் ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிராப்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டையும் குளோபல் வார்மிங்கையும் நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா நம்ம அதிகமான ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்க வேண்டிய கண்டிஷனில் இருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக அதில் ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமாக கார்பன் டை ஆக்சைடை வந்து நமக்கு அதிகமாக அளவில் ஃபாரஸ்ட்ரி கிராப்ஸ் வந்து கொண்டு வரும்போது நமக்கு அதை கார்பன் டை ஆக்சைடு மிட்டிகேஷனாகவும் ரிடக்ஷன் எமிஷன்லேயும் போகலாம், எமிஷன் ரிடக்ஷன்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி கிராப் க்ரோத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவைப்படும். ஸோ எந்த டைம், எந்த லொக்கேஷன், என்ன ஸ்பீஷிஸ் அதுக்கு பேஸ் பண்ணி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராக்டிசஸும் போகிறது பெட்டராக இருக்கும். ஃபைனலி மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இது போக அடிஷ்னலாக எடுத்துட்டோம் அப்படின்னா லேண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டாக்குக்கான கிரேசிங் மேனேஜ்மெண்ட் நமக்கு எப்படி அதை பண்ணணுங்கிறத அந்த மேனேஜ்மெண்ட் பிளானில் உருவாக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்டிலைசர்ஸோ இல்லை மென்யூஸோ யூஸ் பண்ணும்போது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அதுதான் அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொன்னேன். ஸோ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறது நிறையா ட்ரீ ஸ்பீஷிஸ் இருக்கும்போது அதிகமான கார்பனை வந்து அதை உள்ளே இழுத்து தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாடிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். லேண்ட் ரிசோர்ஸஸில் இந்த வாட்டர் பாடிஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் பாடினால நமக்கு நியர்பை ஏரியா, அதாவது ஒரு ஏரியோ குளங்களையோ நம்ம தூர்வாரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அதுவுமே கார்பனை வந்து உள்ளே எடுத்துக்கிற சிங்காக வந்து ஆக்ட் பண்ணணும். அந்த சிங்காக ஆக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த லோக்கல் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லைஃப் ஸ்டாக்ல பார்க்கும்போது என்ட்ரிக் ஃபெர்மெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதுல வந்து லைஃப் ஸ்டாக்கோட பாடி ஹெல்த்தை வந்து அசஸ் பண்ணிட்டு அதுங்களோட டயட்டையும் நியூட்ரிஷனையும் சேஞ்ச் பண்ணி அதோட இன்டர்னல் சிஸ்டத்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது டிபெண்ட் ஆன் த வெதர் கண்டிஷன்ஸ். அந்த என்ட்ரிக் ஃபெர்மெண்டேஷன் மேனேஜ்மெண்ட்டை வந்து எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அதை ஃபாலோ பண்ணி வெட்டினரி டாக்டர்ஸ்க்கான ட்ரைனிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கறது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெனடிக் செலெக்ஷன் அதே அனிமல்ஸ்லையும் பார்க்கலாம். அப்புறம் மென்யூர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸ், டயட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபார் லைஃப் ஸ்டாக். ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டும் சிமிலர். நைட்ரஜன் எஃபிஷியன்சி இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத ஸ்ட்ராட்டஜியாக டெவலப் பண்ண போகிறது நமக்கு அவசியமாக இருக்குது. அது இல்லாமல் கமர்ஷியல் நைட்ரஜன் யூஸ் வந்து எப்படி நம்ம வெதர் லிக்விட் ஃபர்டிலைசர் பேசிஸில் போகிறோமா இல்லை சாலிட்லேயே என்ன மாதிரி ஒரு அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜியில் போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்லையும் கிராப் ப்ரொடக்ஷன் கைட்லையும் கொண்டு வந்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதோட கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், அதுக்கான அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணி ஒரு டீட்டெயில்டு டெவலப்மெண்ட் பிளான் இல்லை லொக்காலிட்டி பேஸ்ட் டெவலப்மெண்ட் பிளான் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது.
கிளைமேட் ஜோன்ஸை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ரீதிங்க் பண்ணணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அந்த கிளைமேட் சேஞ்ச் பார்க்கும்போது. இது இல்லாமல் வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கும்போது அர்பன் பிளானிங்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பில்டிங் ரெகுலேஷன்ஸ் லோலேயிங் ஏரியாவில், அதாவது மழை வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அப்படின்னா அதுக்கான ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸை வச்சுட்டோம்னா மக்களுக்கே அது வந்து இந்த இடம் இவ்வளோ அளவு வெள்ளம் வந்தால் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸை எல்லா இடத்துலையும் ரியல் எஸ்டேட் பண்ண போகிற இடத்துலையும் வைக்கும்போது அங்கே டெவலப்மெண்ட் பண்ணலாமா, வீடு அங்கே வாங்கலாமா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கும் அவங்க வந்து ஒரு மக்களே திங்க் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது இல்லாமல் பில்டிங் கட்டுறதுல வந்து ஸ்டில்ட் ஃப்ளோர் வச்சு கட்டினோம்னா வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும், காம்பவுண்ட்ஸ்ல வந்து டெம்பரவரி ஓப்பனிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தோம்னா கிராஸ் வாட்டர் மூவ்மெண்ட்கான ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள வராம தடுக்க முடியும். ஸோ இது இல்லாம ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் பாடிக்கு வந்து பஃபர்ஸ் கிரியேட் பண்ணணும். குறிப்பா வந்து நேஷனல் ரிவர் மேனேஜ்மெண்ட் அர்பன் கைட்லைன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா, அர்பன் ரிவர் கைட்லைன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ்க்கு வந்து 2 சைடும் மினிமம் 50 மீட்டர்ஸ் பஃபர் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வாட்டர் பாடிஸ்க்கு எடுத்துட்டோம்னா அந்த வாட்டர் பாடியோட சைஸ் டிபெண்ட் பண்ணி 8லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் பஃபர் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பஃபர்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாவே 50 மீட்டர்ஸ்னு சொல்லும்போது அந்த ஆறு ஒட்டி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வெள்ளத்தோட பாதிப்பு கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி ஆறு ஒட்டி அந்த 50 மீட்டர்ஸ் பஃபர் வைக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு இயற்கை அரணா நேச்சுரல் ஃபென்சிங்கை வந்து பண்ணி நம்ம வந்து மரங்களை மரங்களை நட்டு மரங்களை வந்து ஹார்டிகல்ச்சரல் ரிலேட்டட் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் கொண்டு வந்தால் அது அங்கே இருக்க நேட்டிவ் ஸ்பீஷஸோட பண்ணும்போது அது வந்து ஃப்ளட் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல இருக்க லேண்டோட சாயில் ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி லேண்ட்ஸ்லைட் ஆகாமையோ கொலாப்ஸ் ஆகாமையோ வெள்ளம் வரும்போது பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் பண்ணணும். இது போக எல்லாருக்குமே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல கிளைமேட் சேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்களோட டெக்னிக்கல் டிசைனை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்மளோட அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேக்கல்ட்டி ஆகட்டும், ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகட்டும், கிளைமேட் சேஞ்ச் ஒட்டி அவங்களோட சயின்ஸ் ரிசர்ச் ஒர்க் இருக்கணும். அவங்களோட அப்ரோச் அது ரிலேட்டடாக இருக்கணும். எப்படி நம்ம சொன்ன கிராப் கைட், வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளோட அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக அதை பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அது இல்லாமல் மற்ற அஃபீஷியல்ஸ், டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் ஆகட்டும், ரோட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அவங்களுக்கும் கிளைமேட் சேஞ்சினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், அதுக்கு என்ன மாதிரி அடாப்டபிள் ரோடோ டிசைன்ஸோ பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்கில் கொடுக்கணும். அப்படிங்கிறது இந்த மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இது வந்து அக்ரிகல்ச்சரல் நம்மளோட பொட்டென்ஷியல் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இது எப்பயும் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். எல்லா அக்ரிகல்ச்சரல் சப்ஜெக்ட்ஸ்லையும் கவர் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு பெஸ்ட் அண்ட் பேசிக் நம்மளோட ட்ரெடிஷ்னல் விஸ்டம் நம்ம வந்து கைவிடக்கூடாது. வி ஹாவ் டு செக்யூர் அவர் இண்டிஜினஸ் நாலேஜ், வி ஹாவ் டு ட்ரஸ்ட் அவர் இன்ஸ்டிங்ஸ், வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் பாஸ்ட், வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் எல்டர்ஸ். அப்புறம் ஹவு டு இம்ப்ரூவ் த ஃபார்மிங் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸை இன்னும் நவீனமயமாக்கி மக்களுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும், விவசாயிகளுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும், குறிப்பாக நான் சொன்ன அந்த இன்சூரன்ஸ்க்கெல்லாம் எப்படி அவங்கள எலிஜிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ கைட்லைன்ஸ் ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸில் பண்ண வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் கிளைமேட் ரெசிலியன்ட் நமக்கு வந்து டெக்னாலஜிஸ் கொண்டு வரதுக்கு இன்னமும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்குது. வேற அல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்ஸில் ப்ரிசிஷன் ஃபார்மிங், ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், அக்ரோ மேனேஜ்மெண்ட், கிராப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜைஸாக பண்ணிட்டு இந்த 3 குரூப்ஸில் பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங், வில்லேஜ் அக்ரிகல்ச்சர், வில்லேஜ் லெவல் டெவலப்மெண்ட் பிளான், வில்லேஜ் அக்ரோ மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ்லி அடாப்டேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை டைரெக்டாக விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும், விவசாயிகளுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இப்போ எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து அட்வைசரி போகிற மாதிரியும் கொடுக்கும்போது எல்லாருமே அதை அந்த ஒரு அடாப்டேஷன் கல்ச்சருக்கு வந்துடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாட் ஓன்லி இட்ஸ் அபவுட் ஆட்டிடியூட் சேஞ்ச், இட்ஸ் அபவுட் நம்மளோட வாழ்க்கை வாழ்கிற முறையையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ
with this, I thank you all for your patience. And இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஆல். ஸோ அதில் முக்கியமாக அந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக ஒரு இது போட்டிருந்தேன், நீட் ஃபார் கல்ச்சர் சேஞ்ச் அண்ட் நீட் ஃபார் அவர் திங்கிங் ப்ராசஸ். ஸோ நாம் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமாக நான் சொல்கிற ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ நன்றி சார். நன்றி. நன்றி டாக்டர் பிரதீப் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை டாக்டர் பிரதீப் முத்துலிங்கம் அவர்களுடைய தகவல்களை கேட்டோம். Climate change and its impact on earth with special reference to agriculture. அதாவது காலநிலை மாற்றம் பூமியிலும் வேளாண்மையிலும் அதனால் ஏற்படும் தாக்கங்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. நமது குழுவில் இணைந்துள்ள நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜிமுதீன் சார் அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். காஜா சார் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பகுதியை சார்ந்தவர். வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த வல்லுநர். சார் பிளீஸ். எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்து, திரு பிரதீப் அவர்கள் இப்பொழுது நண்பகல் சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி தொழில்நுட்பங்களை முழுவதுமாக நண்பகல் சாப்பாடாகவே நமக்கு தந்துவிட்டார். அந்த அளவுக்கு நீண்ட நெடிய உரை, இதுவரைக்கும் நான் இதுல அட்டன் பண்ணியிருக்கேன், நீண்ட நெடிய உரை இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமையில நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளம், சூறாவளி, ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சென்னையை கூட 4 மாவட்டங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அதனால இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த திரு ஜோ அவர்களுக்கு நான் மிக மனப்பூர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது டாபிக் இன்னைக்கு முக்கியமான கருத்து. 2வது, திரு பிரதீப் அவர்கள் A to Z, அதாவது காலையில இருந்து வரைக்கும் இன்னைக்குள்ள என்ன ப்ராப்ளம், எப்படி சமாளிக்கிறது என்னங்கிறதெல்லாம் கிளீனா தொழில்நுட்ப ரீதியாக அதை ஸ்கிரீன் வழியாகவும் மிகவும் தெளிவாக எடுத்து விட்டார். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. இது இன்றைய நண்பகல் விருந்து, உணவு இல்லை, விருந்துன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தொழில்நுட்ப உரை மிக அருமையான உரை. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க வாட்ஸ்அப்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னால நம்மாழ்வார் அவர்களுடைய ஒரு ஒரு போதனை எல்லாரும் போட்டிருந்தாங்க. நீங்களும் எல்லாரும் பார்த்திருக்காங்க நினைக்கிறேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம பழங்காலத்தை போல குளிர்காலம், மாரிக்காலம், கோடைக்காலம் தான் இன்னும் இருக்காது. வருங்காலத்துல இன்னும் வருங்காலத்துல எப்படி இருக்கும், எப்படி வரும் மழையெல்லாம், புயல், சூறாவளி இதே மாதிரி வந்துதான் வரப்போகுதுன்னாரு. இன்னைக்கு உண்மையிலேயே நம்மாழ்வார் சொன்னபடிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் சாருடைய பிரதீப் சாருடைய விரிவுரையை கேட்கும்போது அந்த நம்மாழ்வாருடைய அந்த கருத்துக்கள் சாருடைய ஸ்கிரீன்ல போட்ட கருத்துக்களுக்கு நல்லா ஒத்து போகுது. ஆகவே நம்ம அந்த காலத்தை சொல்லுவோம், மரத்தை எல்லாம் வெட்டி போட்டான், செடிகளை வெட்டி போட்டான், மழையே வராது, எல்லாத்தையும் உழைச்சிட்டாங்கன்னா. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அதுக்கு சம்பந்தம் இல்லை, காலநிலைக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவனா பார்த்து இறக்குறான். மழையை இறக்குறது ஆண்டவனே, மழை இது போட்ட ஆண்டவன். அவன் என்று அணுவும் அசையாதுன்ற மாதிரி அவன் எல்லாம் அசைச்சு காட்டுறான். எப்படி பாத்தியா, ஒழுங்காரு கிளைமேட் பத்தியா எப்படி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ங்கிற ஒரு இது டவுனு, நான் அங்க வந்து விவசாய அமைச்சரா 5 வருஷம் அதே ஏரல்ல நினைச்சு பாக்குறேன். இன்னைக்கு காலையில என்னடா இது, நம்ம இந்த பழைய காயல், முக்காணி, உமரிக்காடு, ஏரல், திருத்தணூர், மங்களக்குறிச்சி இந்த போன ஊருகள்லாம் சைக்கிள்ல போன நாங்க. இன்னைக்கு பாருங்க, எனக்கு தகவல் வருது, பெருங்குளம் கரை இடிந்து சிவகலை குளம், அந்த குளம், எல்லா குளமும் ஊருக்குள்ள வந்த தீவா மாறிக்கிட்டு இருக்கு.
மத்திய அரசாங்கத்தினுடைய வெள்ள நிவாரண குழுவினர் அங்க முகாமிட்டு இருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு நம்ம கிளைமேட் இம்பாக்ட் எவ்வளவு இதா சார் வந்து பிரதீப் சார் உண்மையிலே டாப் டு டாப் விட்டு வச்சுட்டார். இதுக்கு மேல சப்ஜெக்ட் இருக்குமான்னு தெரியல. அந்த சப்ஜெக்ட முழுவதும் அழகாக விரிவுரையாக்கும் சொன்னாரு. வந்து ஸ்லைடு ஸ்கிரீன் போட்டு சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இந்த இது வந்து இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் வந்து சும்மா இது பண்ணிட்டு போறதா இல்லை, நம்ம சிந்திக்க கூடியது. இதே நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது, கிளைமேட்டிக் இம்பாக்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நினைக்க நிச்சயமா விட முடியாது. இதை வைத்து நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு நம்ம கிளைமேட் சேஞ்ச் என்னம்லாம் நம்ம வரப்போகுது, இனிமேல் நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார அதையும் சொன்னாங்க, சமாளிக்கிற. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நண்பர் அக்ரி ஜோ அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சார் நான் நம்ம வானகம் சகோதரர்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அவங்க கூடயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி திரு காஜா சார். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நமது இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அக்ரி IPOS ஆபீசர் டாக்டர் எஸ் மெர்வின் அலெக்சாண்டர் அவர்களை தனது குறிப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மெர்வின் சார் ப்ளீஸ். ஜோ, ஆக்சுவலி நான் அந்த क्वेश्चन உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்காரு சார். Have you understood the climate change phenomenon comprehensively or is it still tentative? ஆமா. சார் இந்த இன்டர் பார்லிமெண்டரி கமிட்டி கூட they are a little bit apprehensive. இத பத்தி அவங்க so it's are we very clear whether this is a reason, this is a cause, this is what you have to do? அது என்ன ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேஜ்ல தான் சயின்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க கைண்ட்லி என்லைட்டன் ப்ளீஸ். சார் கண்டிப்பா சார். கிளைமேட் சேஞ்சை பத்தி காம்ப்ரிஹென்சிவா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரிஹென்சிவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் அது வந்து குளோபல் பர்செப்ஷன்ல தான் இருக்கு. அதோட குளோபல் பர்செப்ஷன்ல எடுக்கும்போது ரீஜனல் வைஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஐபிசிசியோட ரிப்போர்ட் எடுத்தாலும் நமக்கு வந்து ரீஜன் வைஸ் தான் வரும். இந்தியாவில் தமிழ்நாடு, சென்னை செப்பரேட்டாக எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அதில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் தான் சொல்லுவாங்க. நமக்கு வந்து நம்மளோட ஸ்டேட்லேயோ இல்லை நம்மளோட கண்ட்ரிலேயோ நமக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ரிசர்ச்சோ இல்லை காம்ப்ரிஹென்சிவாக இப்படி தான் டிசாஸ்டர் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று தயாரிப்போம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஸ்டேட்டுக்குன்னு எடுத்துக்கிறதுல வந்து காம்ப்ரிஹென்சிவா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ பார்த்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் கீழே வரும். இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்ல வந்து இந்த லொக்கேஷன்ல, அதாவது ஒரு ட்ரை ட்ராக்டா எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பகுதியில் வந்து அதிகமான ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட். அதை வந்து டென்டேட்டிவா தான் பார்க்க முடியும், அதை காம்ப்ரிஹென்சிவா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கிளைமேட் ஜோன் பேஸ் பண்ணி ஜோன்ல எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும், ஜோன் லெவல்ல என்ன, குறிப்பா இப்ப தென் மாவட்டங்களே எடுத்துட்டோம்னா அதை ஒரு ஜோனா, கிளைமேட் ஜோனா நம்ம கிளாஸிஃபை பண்றோம் எடுத்துட்டோம்னா, நமக்கு இந்த ஜோன்ல வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ட்ரவுட் தான் அதிகமான ஒரு நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச் பேஸ்டு ஒரு டிசாஸ்டரா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வச்சிட்டு இருக்கோம். பட் 2023 இவ்வளோ ஃப்ளட் வந்திருக்கு, இவ்வளோ ரெயின்ஃபால் 50 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்லாம் பேஞ்சிருக்கு 2-3 டேஸ்ல. அப்படிங்கும்போது அதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல பண்ண போற அந்த கிளைமேட் ஜோனுக்கான மேனேஜ்மெண்ட் பிளான்ல அந்த மாதிரியான ஒரு ரெயின்ஃபால் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் நடந்தால் என்ன வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேனேஜ்மெண்ட் பிளான்ல கொண்டு வரணும். இன்னும் அது டென்டேட்டிவா தான் சார் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, Dr. Mervin. Thanks for participating. Thank you. Next, I invite Dr. K.L. Srivastava. He is a former professor from Prayagraj, Uttar Pradesh. Yes, sir. Please. Yes. I am watching this video very curiously. Pradeep, really kudos to you. The presentation you have given really enthralled me. Actually, it looks like a scientific presentation you have given, very touching the varied subject, starting from the climatic zone to
agriculture, horticulture, general customer, logistic, integrated pest management, and finally disaster management. Really, it's just like I mean, I keep on listening because I thought, is it going to be over or not? Usually, you have got, I mean, you have touched the very topic and scientifically. As a scientist, what I am seeing here, starting from this to and last mitigation. He has completed Yeah. video. Yes. Thank you. Thank you, sir. Yeah. Thank you. Actually, I have written several journal articles. I haven't written a book, but context-specific disaster management strategies has to be touched upon. But I am looking for the support from government to reclassify these climate zones, which I have been thinking it for a longer period of time because no one is looking at the climate zone perspective. Yes. Recently, Yes. when I am working with the Chennai Metropolitan Development Authority in land use zone planning, so land use zoning for regulations and all. So in the master plan, I have proposed a separate studies called integrating blue-green infrastructure for Chennai to adapt climate change and mitigation. And then another study is urban heat island effect and its impact on Chennai and how it is going to be in the future. So the next 20, 40 years, 50 years forecast will be there. Based on the forecast, how we are going to design our land use planning and how we are going to prepare projects which will address the core issues of food security, electrical supply, and then transportation facility for public. So these things which I have recently done for the Chennai Metropolitan Development Authority, I am planning to write a book. Definitely, I will take your inputs. Thank you for your Actually, support. what I suggest you to write a book on this. Number one. Secondly, when you started discussion with the Joe, so it was only in Tamil. So I thought you just be giving. I mean, you are not going to deliver a lecture because it took a long time to discussion over there. I mean, I was just feeling a sort of bored. I cannot say, but the moment I saw the slide, then it develops in my mind. I will listen. Certainly listen. And the moment you have started and to end, I am listening. One thing, what you are thinking, you write a book. That is correct, because I am writing a book. Would you like a one chapter here in impact of climatic change in disease, pest, and microbial management, and especially the insect pest management through microbes? If you could, then you give me just share your WhatsApp number and email number. I will certainly, I'll be happy to receive your articles in that one, and then I will include, because it is in the press. And if within 15 days you send any article, that will include it. Because really I am today, I appreciate your presentation. Thank you Okay, very much, sir, so and advance wishes and congratulations, sir. thank you very much. Thank you, Doctor. Thank you. Thank you. Thank you for participating and thank you for your words. Thank you, sir. Yes, Agree, Joe. Agree, Joe. Let me thank you that you are giving opportunity to listen these gems, and even the government should also listen. You should write a book, and thereafter the government will listen, and it should not go. I mean, what you call it should not go waste. yes, Okay. yes. Thank you very much for giving the opportunity, Grijo. Thank you, sir. Thank you so much. Thank you so much. Okay. அடுத்ததாக திரு சாய் கார்த்திகேயன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. கார்த்திகேயன், உங்களுடைய கருத்தை நேரடியாக நீங்கள் பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ அந்த அர்பனைசேஷன்னால பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வாட்டர் பாடிஸ் ஆக்குபை பண்றது அந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜஸ் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்னா அடுத்தடுத்த காம்பவுண்டே கூட வேற வேற காலேஜஸ் இருக்க மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அந்த மாதிரியான காலேஜஸ் ஃபெசிலிட்டி இல்லாம நிறைய பேர், அதாவது த்ரூ அவுட் தமிழ்நாடுல இருக்கிறவங்க எங்க எண்ட்ல இருக்கிறவங்க கூட சென்னைக்கு படிக்கணும்ன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால
இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுக்கும் எல்லாமே அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது அந்த வாட்டர் வேஸ் வந்து மழை இல்லைன்னு நினைச்சிட்டு எல்லாமே குறுகல் ஆயிட்டே போயிட்டு இருக்குங்க. இதுவுமே அதுக்கான நார்மலான ஃப்ளோஸ் இல்லாத அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. ஆனா இது என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு வர அந்த ஒரு 20 சென்டிமீட்டர் வந்தாலே வந்து அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு இருக்கு. அதுக்கு மேல அதிகமா வரும்போது நமக்கு அந்த பிரச்சனை இங்க இருக்குங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல இந்த மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இடத்துல எங்களுடைய பட்டா லேண்டு நாங்க எதை வேணாலும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரப்பிஷை கொட்டி ஃபில் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது வந்து அக்ரிக்காக பட்டா கொடுத்து வச்சிருந்தா கூட இப்ப இங்க வந்து இங்க விற்கிற விலைக்கு லேண்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணிருக்கும் போது அக்ரி பண்ண முடியாது. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அவங்க பில்டிங் கட்டிக்கிறது இல்ல அதுல வேற ஏதாவது இன்கம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அந்த லேண்ட் காஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த லோ லையிங் ஏரியா ஏர்லியர் ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் இருக்கிற வாட்டர் பாடி ஏரியா எல்லாம் வந்து கம்பல்சரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டெப்ஸுங்கெல்லாம் ஏதாவது எடுக்கிறாங்களா சார்? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? சிஎம்டிஎல்ல எப்படி என்ன பிளான் இருக்குங்க சார் அதுல? சார் சிஎம்டிஏ இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக இருக்கிறது தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் சைடில் தான் சார் ஃபால்ட் இருக்குது. ஸோ என்னன்னா ஒரு சிட்டி வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. மைக்ரேஷன் வரும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகுது. இந்த பாப்புலேஷன் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து அவங்களுக்கு வீடு தான் பார்ப்பாங்க. அந்த வீட்டோட வாடகைகள் வந்து கொடுத்து தங்குற சூழ்நிலையில வரும். அப்படி தங்கும்போது சிட்டியோட சூழ்நிலையில வாடகைகள்லாம் அதிகமா இருக்கும்போது அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவ்வளோ வாடகை கொடுத்து அங்க தங்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சிட்டியோட அவுட்டர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து வீடு பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து எல்லாமே விளைநிலங்களா இருக்கு, அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுமே நம்மளோட குறிப்பா தமிழ்நாடுல சொல்லும்போது அதிகமான ஏரி பாசனம் இருக்கிற ஏரியாவாக தான் இருக்கு, அக்ரிகல்ச்சராக தான் இருக்கு. நம்மளோட பாசன வசதிகள் வந்து அந்த டேங்கையோ பக்கத்துல இருக்க ரிசர்வாயரோ நம்பி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த அக்ரிகல்ச்சரல் இல்லை அயக்கட்டு இல்லைன்னாவே அந்த டேங்க் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டு டெவலப்பர் கைக்கு போகுது. டைரெக்டாக டெவலப் பண்ணி ரெசிடென்ஷியல் ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு சிஎம்டிஏல தான் லேண்ட் யூஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம், ஜோன் பண்ணுறோம். அந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஜோன் தான் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக எல்லா ஏரியாஸும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ்னால் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே தான் இருக்கணும், அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வர ஜோன்ஸ் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்குது. அந்த ஜோனிங்கை ப்ராப்பராக கடைபிடிச்சாவே நம்ம வந்து பெரிய லெவலில் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து ஈஸியாக சேஃபாக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஃபாலோ பண்ணல. நம்மளோட டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னா வீடோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னும் கொடுத்துருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கும், ஆக்ட் டாக்குமெண்ட்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட் மக்களுக்கு போய் சேருமா இல்லை அந்த டெவலப்பருக்கு போய் சேருமா? இதை யார் பண்ணணும்? சரிங்களா? இது சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சிம்பிளா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும்னா ஃப்ளட் லெவல் மார்க்கர், அதை தான் நான் சொன்னேன். ஃப்ளட் லெவல் மார்க்கர்னா எதுவும் இல்லை, நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போவும் ஃப்ளட் லெவல் மார்க்கர் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸ். அதெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கும் ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸ். ஏன்னா இவ்வளோ அளவு ஹைட் இருக்கும், ஒரு அடி 2 அடி 3 அடி 4 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க தண்ணி நின்னுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒரு லோ லையிங் ஏரியாவில் ஃப்ளட் லெவல் மார்க்கர்ஸை வந்து கொண்டு போய் நடுவில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை அந்த ஏரியாவில் இருக்க ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்ல மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி வந்ததுன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக ஒரு இடத்துக்கு போய் பிளாட் வாங்க போறவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தண்ணி நிற்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி போய் பிளாட் வாங்குவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அது நிற்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ டெவலப்பர்ஸும் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, நமக்கான டிமாண்டும் கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் நேச்சுரலாகவே நம்மளோட இருக்கிற வாட்டர் பாடிஸை நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியும். அது தவிர நமக்கு என்ன இருக்கோ அதை ப்ராப்பராக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாவே நம்ம வந்து இந்த வெள்ளத்துலேருந்து இல்லை எந்த பேரிடர்லேருந்தும் வரப்போகிற பாதிப்புகள்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். அதில் தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறோம். கோவிட் அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் வேவ்ல மாஸ்கே போடாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் வேவ் வந்து அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும் போது எல்லாரும் மாஸ்கோட தான் போக ஆரம்பித்தாங்க. அந்த தான்
அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா அந்த கல்ச்சருக்கு ஹேபிச்சுவேட் ஆயிடுவோம். ஸோ அந்த கல்ச்சரை தான் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதாவது ஹை ஃபிளட் லெவல்ன்றது ரயில்வேஸ்ல எல்லா பிரிட்ஜஸ்ல வாட்டர்வேஸ்ல எல்லாம் மார்க் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இருக்குங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் தான் வந்து பண்றாங்கன்ற மாதிரின்றது தப்பா தெரியுது. ஏன்னா அவங்க பிசினஸ் மேன், அவங்களுக்கு வந்து சிம்பிளா ஏர்ன் பண்ணணுன்ற அந்த ஐடியா மட்டும்தான் இருக்குதே தவிர அவங்க அந்த இடத்துல வந்து வீடு கூட கட்ட போறது கிடையாது. அவங்களுக்கு வந்து இருக்கிற நிலத்துல அதை டெவலப் பண்ணி பணமாக்கிட்டு போகணும். ஆனா அதுக்கான அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் தான் தராங்க. அதுக்கானது இந்த இடத்துல கண்டிப்பா தர முடியாதுன்ற மாதிரி ஏன் நிறுத்த முடியல அரசாங்கத்தால? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் நான் அவங்கள தவறா சொல்லல. நான் அவங்க சைட்லயும் ப்ராப்ளம் இருக்கு, கவர்மெண்ட் சைட்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்றேன். அவங்க சைட்ல அவங்க லோ லையிங் ஏரியான்னு தெரிஞ்சு கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்னு டெவலப்மெண்ட் பிளாட் போடுறாங்க. கவர்மெண்ட் சைடில் அந்த இடத்துல நீர்பிடிப்பு பகுதியில் இந்த மாதிரி வந்து வீடு அமைப்பு இருக்கணும், இவ்வளோ ரோடு இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், நல்ல அகலமான கால்வாய் இருக்கணும், வடிகால் போகிறதுக்கு அளவுக்கு வாய்க்கால் இருக்கணும் அப்படின்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் கடைபிடிங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல லோ லைங் இருக்குது, டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் தான் நான் சொல்கிறேன். ஸோ வி இல்ல ஹாவ் டு அதே மாதிரி பேலன்ஸ். அந்த லேண்ட் யூஸ் ஒரு செகண்ட் சார், அந்த லேண்ட் யூஸ் பத்தி சொன்னீங்க, லேண்ட் யூஸ் மேப்பை பத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்போ நம்ம அந்த நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்களுக்கு யாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கான இடங்கள் இருக்கு இந்த ஆவடி சரௌண்டிங்ல இருக்கிற இடத்துல. ரெட் அந்த ஹில்ஸ் இடத்துல வந்து புழல் பாத்தீங்கன்னா அது ஏரியா. மொத்த ஏரியா பெரிய ஏரியா இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அங்க ஒரு ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த நீர்பிடிப்பு பகுதியில தான் கட்டியிருக்காங்க. அது உடனே லேண்ட் யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஏரியான்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறத வந்து அப்படியே மார்க் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தவிர அவங்களும் அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்க வைக்க கூடாது அது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலீங்களா சார் அதுக்கு? இல்ல இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஏரியாங்கிறது வந்து நமக்கு ரிவர் ஒட்டி இருக்க பஃபர் ஏரியா, அதாவது அந்த 50 மீட்டர்ஸ் பஃபர் சொன்னா இல்லைங்களா, அந்த பஃபர் ஏரியால இருந்து அதை தாண்டி அங்க வர்றது ரெசிடென்ஷியலா இருக்கக்கூடாது, இன்ஸ்டிடியூஷனலா வரலாம் அப்படிங்கிறது ரெகுலேஷன்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனா வந்துச்சுன்னா அவங்களோட கிரவுண்ட், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவை ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து ஃபெசிலிட்டியை ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேண்டேட்ரியாக ஏற்படுத்தி கொடுக்கணும். வெள்ளம் வந்தாலும் அந்த கிரவுண்டில் வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு வாட்டர் ஹோல்டிங் பாண்டாக தான் அந்த ஆக்ட் பண்ணும் மழை காலத்தில். அதுக்காக இன்ஸ்டிடியூஷனாக கொண்டு வரணுன்றாங்க. நீர் பிடிப்பு பகுதிங்கிறது வேற, கேட்ச்மெண்ட் ஏரியாங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்து நமக்கு இயற்கையாக இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் இருக்கணும், அதை தான் நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயற்கையாக இருக்கிற ரிசோர்ஸஸில் நம்மளோட அக்ரிகல்ச்சரல் லேண்டும் வருது. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து ப்ரைவேட்டாக ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயியோட அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கும்போது அந்த ப்ரைவேட்டாக இருக்கிற விவசாயி, நான் வந்து என்னோட குடும்ப சூழ்நிலையால் அக்ரிகல்ச்சரல் நல்லா பண்ண முடியாது, எனக்கு தண்ணி வசதி இல்லை பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவரோட லேண்டை வந்து விற்க போறாருன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வரணுங்கிறதுக்கான வரைமுறை இன்னமும் கொண்டு வரல. அதை ப்ராப்பராக கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த ரெகுலேஷன்ஸில் பேசணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்லையும் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து கடந்த 2021 டிசம்பரில் ஏற்பட்ட சென்னை ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் திருப்புகழ் ஐஏஎஸோட ஃப்ளட் அட்வைசரி கமிட்டியில் நான் தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து டிசைன் பண்ணி அது கூட அவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். எங்கள் சிஎம்டிஏ சைடில் இருந்த மெம்பருக்கான ஒரு முக்கியமான அசிஸ்டண்ட்டாக நான் வந்து பண்ணியிருந்தேன் அந்த ஒர்க்கை. ஸோ அந்த ஒர்க்லையும் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வெளியில் அதிகமாக யாரும் சொன்னது கிடையாது. பட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் டைமென்ஷனில் போகும். ஸோ அதனால தான் இன்னமும் அது பப்ளிக் டொமைனுக்கு வரலை. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் சொல்லும்போது ரெகுலேஷன்ஸ் இப்படி இருக்கணும், கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காலேஜை வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா ஜோனிங் மட்டும் கிடையாது, இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி டிமார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா, செகண்ட் வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், தேர்டு வந்து கோஸ்டல் அக்யூஃபர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தாம்பரம் டு கோவலம். இந்த வந்து கோஸ்டல் அக்யூஃபர் இருக்குது. ஸோ இந்த 3 ஏரியாவுமே இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, இங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது, இருக்கிறது என்ன இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னீங்க. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கறதுக்கு என்னென்னா, இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா இருக்கும்போது இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஃப்ளட் ஆர் வாட்டர் ரிட்டென்ஷன், வாட்டர் ஹோல்டிங் பாண்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்ஸ்டிடியூஷனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்கே கிரவுண்டாக வைக்காம ரெகுலேஷன்லேருந்து வயலேஷன் பண்ணி
ஃபுல்லாக பில்டிங்காக கட்டி வச்சிருக்காங்கன்னா அவனோட இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் ஃப்ளட்டு போகும், பாதிப்பு இருக்கும். ஸோ அப்போ யாருன்னா கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும், மானிட்டரிங் ப்ராப்பராக பண்ணணும். நான் அதை தான் சொல்கிறேன், டெவலப்பர்ஸும் பார்க்கணும், இந்த சைட்லேருந்து கவர்மெண்ட்டும் பார்க்கணும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆமா சார், இன்ஸ்டியூஷன் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சாதாரணமா ஏன்னா இப்ப உங்களுக்கு இருக்குன்னாக்கா பெரிய பில்டிங் பண்ணியிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுலனால தான் ஃப்ளட் ஆகுதுன்ற மாதிரி இல்லாம அந்த இன்ஸ்டியூஷனுக்கு பர்மிஷன் இருக்குன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரோடு வசதியில எல்லாம் கூட எல்லாமே வந்து பண்ணி தரலாம் சார். எல்லாம் சிஎம்டி நல்லா பிளானிங் நல்லா கொடுத்து பண்ணாங்கன்னாக்கா ஓரளவுக்கு இதுக்கப்புறமா வர ஃபியூச்சர்ல வரப்போற டிசாஸ்டர் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு நல்ல சான்சஸா இருக்கும் சார். இதுக்கான கண்டிப்பாக. நம்மளுடைய கருத்துக்களை ஒரு சிலதெல்லாம் சொல்லணும்னா எப்படி சார் சொல்லலாம்? எப்படி தெரிவிக்கிறதுக்கான ஏதாவது இருக்குங்களா? சஜஷன்ஸ் அத மாதிரி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சிட்டில டிராபிக் இல்லாம இருக்கணுன்றதுக்காக பஸ் பே எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏற்கனவே நிறைய தடவை பழைய சிஎம் இருக்கும்போது முன்னாடி இருந்தபோது கூட அந்த சிஎம் செல்லுக்கு அமைச்சிருந்தோம். பட் ஆமாம். ப்ராப்பரா அது போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது வந்து நம்ம ஈவன் பிளான் பண்ணியே தரலாம்ன்ற மாதிரிலாம் கூட ஒரு ஐடியா நீங்க இருக்கு. வந்து ரிப்போர்ட்டா உங்க சைட்ல இருந்து உங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்க அசோசியேஷனோ இல்ல உங்க டீம் யாராச்சும் இருக்கீங்கன்னா ரிப்போர்ட்டா கம்ப்ரைஸ் பண்ணி டைரக்டா போய் மெம்பர் செக்ரட்டரி பார்த்து கொடுக்கலாம். அது கொடுத்ததுக்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்றதுக்கு அதே ரிப்போர்ட்டை வந்து நீங்க சோஷியல் மீடியால போட்டு அவங்கள டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்த்துருவாங்க. பிகாஸ் பெட்டிஷனோ இல்ல கம்ப்ளைண்ட்டோ போச்சுன்னா ஆக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் ஸ்ட்ரெயிட்டா இன் பர்சன் பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது இப்போ சிஎம்டிஏ பார்க்கறது இல்ல, கும்டா CUMTA அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அர்பன் மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அத்தாரிட்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. யூனிஃபைடு மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அத்தாரிட்டி. அவங்க கிட்ட நீங்க டைரக்டா பார்த்து கொடுக்கலாங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்திகேயன். தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். தினகர் பாபு, ராணிப்பேட் மாவட்டம். தினகர் பாபு, தினகர் பாபு, சுருக்கமாக உங்களது கேள்விகளை கேட்கலாம். இந்த வெள்ளம் மாதிரி ஒரு பகுதிகளில் வரும்போது இந்த ஆயன் குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய தண்ணிங்க உள்வாங்கிக்குது. ஃபியூச்சர்ல வறட்சி வரும்போது இதெல்லாம் உபயோகமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை இந்த மாதிரி பகுதிகளை நம்ம அடையாளம் பண்ணி மேலும் பேச அது கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வச்சிருக்காங்களா? கவர்மெண்ட்ஸ் இது நீர் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கீழே தாங்க இருக்கு. ஸோ இதில் வந்து அவங்களோட ஒர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வசதிகள் எங்கே இருக்க ஏரி ஆகட்டும், நீர்த்தேக்கங்கள் ஆகட்டும், எல்லாமே அவங்க பாதுகாப்புல தான் இருக்கு. ஸோ அவங்களோட பராமரிப்பு கீழே தான் வருது. இது இல்லாம புதுசா ஒன்று உருவாக்கணும், இல்லை இந்த ஏரியால வந்து மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ நிறைய மழை நீர் வந்து பிடிப்பா இருந்தது அப்படிங்கும்போது அதை அவங்க கண்டறிஞ்சு அது மூலமா அவங்க பராமரிக்கிறதுக்கோ இல்லை புதுசா நீர்த்தேக்கம் உருவாக்குறதுக்கான ப்ரொபோசல் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்கங்க. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பினை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. அதாவது கடந்த சில வாரங்களாக தமிழகத்தில் நிலவி வரும் இயற்கை சீற்றம் தொடர்பான தகவல்கள் அனைவரையும் அறிந்ததாகவே இருக்கும். குறிப்பாக இப்போது கடந்த வாரத்தில் தென் தமிழகத்தில் நடந்த இந்த வெள்ளச்சீற்றமானது மிகவும் பாதிப்புகளை, அதிகபட்ச பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இதுவரை கண்டிராத பாதிப்பு. தென் தமிழகம் என்றாலே மழையே இல்லை என்ற ஒரு பகுதி, என்ற ஒரு நிலை. அந்த இடங்களில், அந்த மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பெய்து இந்த பொது வாழ்க்கையை, சாதாரண வாழ்க்கையை மிகவும் சிரமப்பட வைத்து விட்டது. சோ எனவே இந்த சூழ்நிலைகளை மனதில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி 17ஆம் தேதி நடத்தப்படுவதாக இருந்தது. அன்றைய தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தமிழக தென் மாவட்டங்கள் பாதிப்படைந்ததால் அந்த நிகழ்ச்சி அன்று நடத்தப்பட இயலவில்லை. சோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. அருமையான தகவல், வெகு விளக்கமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் அரிய பல கருத்துக்கள் நமக்கு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரதீப் முத்துலிங்கம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டாக CMDA பணிபுரிந்து தற்போது ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜர் TNSWDS ப்ராஜெக்ட் டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். அவர்களது பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு வழங்கியமைக்காக நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியை மெருகூட்டும் விதத்தில் இன்று சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட டாக்டர் KL ஸ்ரீவாஸ்தவா, திரு காஜா நஜிமுதீன், நமது சிறப்பு மிக்க
டாக்டர் எஸ் மெர்வின் அலெக்சாண்டர் IPOS மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.